வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம எஸ்எஸ் ஹிஸ்ட்ரி அகாடமில காலேஜ் டே அப்படி பார்த்துட்டு வரோம். ஸோ, அதில இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 6 யூனிட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ, இன்னைக்கு வந்து 7த் அண்ட் 8th யூனிட் சேர்த்து பார்த்துடலாம் ஓகேங்களா? 2த்தையுமே சேர்த்து. நாளைக்கு வந்து 9th அண்ட் 10th யூனிட்ஸ் முடிச்சிடலாம் ஓகேங்களா? ஸோ, 1 வீக் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண கரெக்ட்டா இருக்கும். ஸோ, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கால இந்திய வரலாற்றின் மூலங்கள். ஸோ, இந்த 7th யூனிட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். யூஜிடிஆர்பிக்கான ஹிஸ்ட்ரி டெஸ்ட் சீரிஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ, யூனிட் டெஸ்ட் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஃபுல் டெஸ்ட் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ, ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஹஸ்பண்ட்ஸ். நம்பர் 8940787647 ஓகேங்களா? ஸோ, மத்திய கால இந்திய வரலாற்றின் மூலங்கள் சோர்சஸ் ஆஃப் மிடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா? ஸோ, மத்திய கால இந்திய வரலாற்று அப்படின்னா மிடிவல் இந்தியாவை பற்றி இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஸோ, எந்த இந்தியாவாக இருந்தாலும் மிடிவல் இந்தியாவாக இருந்தாலும் ஏன்ஷியன் இந்தியாவாக இருந்தாலும் மாடர்ன் இந்தியாவாக இருந்தாலும் நமக்கு ஒரு சோர்ஸ் இருக்கணும். அதாவது நமக்கு ஒரு வளங்கள் இருக்கணும். அந்த வளத்தின் மூலம் தான் வரலாற்றை தெரிஞ்சுக்க முடியும். இதான் நமக்கு நேச்சர் ஓகேங்களா? ஸோ, மற்ற எந்த ஒரு இப்போ ஃபார்முலா மேக்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபார்முலா போட்டால் நீங்கள் என்ன சம் கொடுத்தாலும் புதுசாக க்ரியேட் பண்ணால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க ஓகேங்களா? ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நாளைக்கு ஹிஸ்ட்ரியாக மாறுமே தவிர பாஸ்ட்டில் இருக்கிறது தான் ஹிஸ்ட்ரி. அப்போ பாஸ்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கணும். இந்த டாபிக் வந்து நம்ம ரிப்பீட்டடாக எல்லாத்துலேயுமே படிப்போம். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, காலேஜ் ஹிஸ்ட்ரி, டிஎன் செட்டு, நெட்டு, டிஎன்பிசி ஈவன் எல்லாத்துலேயுமே படிக்கிறது தான். எப்படி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறோம், வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, எந்த மூலயமா ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ வந்து 2 ஹிஸ்ட்ரியாக பிரிக்கலாம் ஓகேங்களா? ஒன்று ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், இன்னொன்று லிட்ரரி சோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புரதான ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கியாலஜிக்கல் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் அந்த ஆர்கியாலஜிக்கல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய வந்துட்டு ஓகே ஜூம் போதுமான்னு பாருங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு. ஆர்கியாலஜிக்கல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தொல்லியல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா? ஸோ தொல்லியலுக்கான படிப்பு படிப்பவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த தொல்லியல் மூலிமா தான் நம்ம வந்து வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள், நாணயங்கள், இந்த நினைவு சின்னங்கள், மானுமெண்ட்ஸ் ஓகேங்களா? இதை பற்றி இதுலேருந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கல்வெட்டுகள் அப்படின்னா அசோகர் வந்து சமுத்திரகுப்தர் ஆகட்டும், அசோகர் ஆகட்டும், சந்திரகுப்தர் ஆகட்டும், ஹரிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. அந்த கல்வெட்டுகள் மூலிமா அங்கே வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, அரசர் எப்படி இருந்தார், அவருடைய நன்கொடை என்னென்ன செஞ்சாங்க, எந்த அளவுக்கு வளமாக இருந்தாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா? ஸோ அதனால தான் கல்வெட்டு மூலமாகவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் வரலாற்றை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா? ஸோ வந்து எபிகிராஃபிக் சோர்ஸ் அப்படின்றது கல்வெட்டுகள் தான். சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாறைகள், தூண்கள், கோயில் சுவர்கள், உலோக தகடுகள்லாம் பொறிக்கப்பட்டிருக்குமா, அதில் அரசுடைய ஆணை அதாவது ஆர்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அரசாணையோ இல்லை அவங்க கொடுத்த சேரிட்டி நிலக்கொடையோ இல்லை அவங்களுடைய புகழுரைகள் ஓகேங்களா? ஸோ புகழுரைகள் ஒன்றும் இல்லை, ஒரு புலவர் இருப்பாங்க. அந்த மன்னன் வந்து போரில் வெற்றி பெற்றான். அந்த புலவன் வந்து பாட்டு பாடுவான் ஓகேங்களா? புகழ்ந்து வெற்றிக்காக பாட்டையும் பாடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யாருக்கு யார் வந்து சண்டை வந்தது, இவங்க அப்போனண்ட்டாக இருந்தாங்க, இவங்க வந்து சண்டையில் ஜெயிச்சாங்க, இவங்க தோத்தாங்க, இந்த மன்னன் இவ்வளோ வளமையாக இருந்தாங்க, இவ்வளோ நன்கொடை செய்தான், இவ்வளோ புகழுடையவன் அப்படின்ற எல்லா விஷயத்துமே நம்ம இந்த பாறைகள் மூலியமோ இல்லை தூண்கள் மூலியமாவோ இல்லை கல்வெட்டுகள் மூலியமாவோ இல்லை கோயில் சுவர்களில் பார்த்தாலுமே சில இடத்துல மன்னர்களுடைய கதைகள் இருக்கும். ஸோ அது மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். வேறு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா கோயில் கட்டிடக்கலை வந்து எந்த பாணியில் கட்டியிருக்காங்க அப்படின்றதும் கோயில் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நியூமஸ்மேட்டிக் சோர்சஸ் நாணயவியல் ஆதாரங்கள் அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி தான். இப்போ சமுத்திரகுப்தா வந்து குப்தருடைய காலம் பொற்காலம் ஓகேங்களா? வரலாற்றை பொறுத்த வரைக்கும் குப்தருடைய காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ குப்தருடைய காலம் ஏன் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறேன்னா, தினார் அப்படின்னா கோல்டு காயின்ஸ், வெள்ளி காயின் இது ரெண்டுமே இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் இருந்து தான். அப்போ ஒரு அரசன் நல்லா வந்து ட்ரெஷரிஸ் கருவூலமில் பணம் வச்சுருந்தா மட்டும்தான் கோல்டு காயின் இருந்தாலும் எந்த காயின் இருந்தாலும் புழக்கத்தில் இருக்கும். ஸோ இப்போ முகமது பின் துக்ளக்குடைய காலம் பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து கஜானாலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. ஏன்னா சிப்பு நாணயங்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சாதாரண மக்களே. அதனால் வெள்ளி நாணயங்கள் சிப்பு நாணயங்கள் வந்துட்டு இது பண்ணும்போது திருப்பி இவர் கொடுக்குறாரு. அப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னா பொற்காலம் கிடையாது, ஏன்னா மொத்தமாக உங்ககிட்ட இல்லை. ஸோ அப்போ ஏன் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறேன்னா ட்ரெஷரிஸில் நிறைய காசு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்தாவே காயின்ஸை வச்சு அந்த மன்னன் எவ்வளோ சிறந்தவனாக இருந்தான், எவ்வளோ பணம் வந்து அவனுடைய கஜானாவில் இருக்குது, எந்தளவுக்கு செழிப்பு மிக்க நாடாக வந்து இருந்தது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் காயின்ஸில் வேறு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னா,
இந்த அலெக்சாண்டர் அவர்கள், அந்த பெர்ஷியன் அவர்கள் இவங்கலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? பெர்ஷியன் நாட்டிலேருந்து போர் புரிவாங்க. அந்த டேரியஸ் இவங்க கிட்ட போர் புரிவாங்க. ஸோ அவர்களும் சரி, அவர்களை தாண்டி வேற யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டரும். இவங்களுடைய வருகையினால இந்த கரோஷ்டி எழுத்துக்கள் ஓகேங்களா? அந்த எழுத்து முறையும் சிலதும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க நம்ம மக்கள். ஸோ அதுலேருந்து வந்த பாணி தான் வந்து சில பாணிகள்லாம் அந்த விசாரா பாணியுடைய கலை, இது எல்லாமே நமக்கு வந்து அங்கேருந்து வந்ததுதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாரி மத்த மன்னர்களுடைய அந்த காயின்ஸுமே வந்து இவங்க சேல்க்கு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க விட்டுட்டு போன காயின்ஸ் ஆகட்டும், இல்ல இன்னொரு நாட்டு கூட போர் பண்றாங்கன்னா, அந்த நாட்டுல இருக்க காயின்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல என்னென்ன இருக்கும்னா, மன்னருடைய பேர் இருக்கும், ஆட்சியாளருடைய பேர் இருக்கும், ஆண்டு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இப்பயே நம்ம காயின்ஸ் திருப்பி பாருங்களேன். இந்த நாசிக்ல தான் நமக்கு காயின்ஸ் வரும். இந்த டைமண்ட் போட்டிருந்தா இது டைமண்ட் போட்டு சின்னதா டைமண்ட் போட்டிருக்கும் காயின்ஸ்ல நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் போட்டிருக்கும். அதெல்லாம் எந்தெந்த இடத்துலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றதுக்கான ஆதாரம் ஓகேங்களா? ஸோ அது வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும் அந்த ஃபேக்ட்டு. ஸோ அந்த மாதிரி இயர் கீழே போட்டிருப்பாங்க காயின்ஸில். அந்த மாதிரி எந்த காயின்ஸ் போட்டிருப்பாங்க. நமக்கு வந்து யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கும், ஆட்சியாளர் எந்த ஆட்சியாளர் அப்படின்றதுக்கும் மத சின்னங்கள் இருக்கும். இப்போ பாண்டிச்சேரி சோழர்கள் இருக்காங்கன்னா, அப்போ வில், அம்பு, புலி இதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா? ஸோ இந்த மீன் இது எல்லாமே வந்து சிம்பிள்கள் இருக்கும். அவங்களுடைய பொருளாதாரத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போல் இருந்தானா, அவருக்கு அப்ப இசை மீது ஆர்வம் இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாரி நியூஸும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. சரி ஓகே. நம்ம எபிகிராஃபி பத்தி பார்த்தோம். நியூமஸ்மேட்டிக்ஸ் பத்தி பார்த்தோம். மானுமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, மானுமெண்ட்ஸ்னு ஒண்ணும் இல்ல, நினைவு சின்னங்கள். இப்ப தாஜ்மஹால் அப்படின்றத ஷாஜகான் அவர்கள் கட்டுறாரு. ஸோ அந்த ஷாஜகான் அவர்கள் வந்து மும்தாஜ்க்காக கட்டுறாங்க. இது ஒரு நினைவு சின்னம். ஸோ அந்த பளிங்குக்கல்ல வந்து பார்க்குறோம். வெள்ளை பளிங்குக்கல் இருக்கு. இத்தனை 1000 பேர் வச்சு கட்டுனாங்க அப்படின்றது எல்லாமே தெரியுது. ஸோ அவங்கள பத்தியான ஹிஸ்ட்ரி தெரியுது. ஸோ அப்போ கோயில்களாகட்டும், மசூதிகளாகட்டும், கோட்டைகளாகட்டும், அரண்மனைகளாகட்டும், இது எல்லாமே அதோடைய காலத்தின் கலை பத்தியும், கட்டிடக்கலை பத்தியும், கலாச்சாரத்த பத்தியும் நமக்கு வந்து விளக்குது ஓகேங்களா? ஸோ இதனால தான் மானுமெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலான்றாங்க. நான் முதல்லயே சொன்ன மாரி வரலாற்று தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 விஷயம். ஸோ முந்தைய வரலாற்று தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரே விஷயத்தால தான் இருக்கும். ஆர்க்கியாலஜிக்கல் சோர்சஸ் மாதிரி தான் கார்பன் டேட்டிங் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வரலாற்றுக்கு பிந்தைய காலம்க்கு அப்புறம் நமக்கு லிட்ரரி சோர்சஸும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த லிட்ரரி சோர்சஸ் அப்படின்னா என்னன்னா, செவி வழியா கேட்காம நம்ம வந்து எழுத்து முறையா, எழுத்து வழியா நமக்கு வந்து சொல்ற விஷயம் தான் இலக்கிய ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். லிட்ரரி சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிட்ரரி சோர்சஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாளேடுகள். அதாவது நாளேடுகள்லாம் கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ டெல்லி சுல்தானியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் அடிமை வம்சம் வந்துச்சு, அப்புறம் கில்ஜி வம்சம் வந்துச்சு, அப்புறமா பார்த்தீங்கன்னா லேட்டரில் வந்துட்டு துக்ளக் வம்சம், சையத் வம்சம் வந்துச்சு, அப்புறம் லோதி வம்சம் வந்துச்சு, இந்த மாதிரி பார்ப்போம். அதே போல் முகலாயர்கள் இருந்தாங்கன்னா பாபர் இருந்தாங்க, ஹுமாயூன் இருந்தாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு அக்பர் இருந்தாங்க, ஜஹாங்கீர் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா ஷாஜகான், அவுரங்கசீப் இவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரொனாலஜிக்கலில் யார் ஆண்டார்கள் அப்படின்றதும் பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளேடுகள் அப்படின்றது யார் எழுதுவாங்கன்னா, அரசவை கவிஞர்கள் தான் எழுதுவாங்களாம். இல்லை புலவர்களால் எழுதப்பட்டதான் நாளேடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அரசர்களோ, புலவர்களோ என்ன எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாணக்கியர் அதாவது கௌடில்யன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவர் அர்த்தசாஸ்திரம் எழுதியிருப்பாரு. அவர் எழுதிய நூல்கள்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மொத்த அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பத்தி, மௌரியனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பத்தியும் எழுதியிருப்பாரு ஓகேங்களா. அந்த நிர்வாக செயல அழகா வந்து குறிப்பிட்டிருப்பாங்க டாக்குமெண்ட்ரியா. ஸோ அந்த மாரி வந்து நிர்வாகத்த பத்தியும், அரசர்களுடைய வரலாற்று பத்தியும் தான் புலவர்கள் எழுதுவாங்க. ஸோ அந்த நிகழ்வுகள பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாவுத் பரணி அவர்கள் தாரிக்-இ-ஃபிரோஷாகி அப்படின்ற நூல வந்து எழுதியிருப்பாரு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. இதுக்கு நான் ஷார்ட்கட் போட்டிருப்பேன், போய் பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நான் புலவர்கள் அப்படின்னும்போது இப்போ அல்பர்னி அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜ்னி அவர்கள் இந்தியா மீது படையெடுக்க வரும்போது அல்பர்னியை கூப்பிட்டு வருவார். ஸோ அவர் வந்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய நூல்கள் பற்றிலாம் எழுதுவார். அப்போ என்ன நம்ம ஊருக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜில் எழுதுவாங்க இல்லை. அப்போ அரபு, பரசீகம் போன்ற மொழிகள் எழுதுவாங்க. சில புலவர்கள் வந்து சமஸ்கிருதத்தில் தான். இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நமக்கு லாங்குவேஜஸ்லையும் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை தவிர அரசருடைய வாழ்க்கை வரலாறும், அரசருடைய பதிவுகளும், சமய நூல்களும் எழுதப்பட்டது. மகாபாரதம், ராமாயணம் போன்ற எபிக் நூல்களும் எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ரீஜனல் லாங்குவேஜஸ் பொறுத்தவரைக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராந்திய மொழிகள்ல தமிழ், தெலுங்கு, கன்னடம் இதெல்லாம் வந்து பிராந்திய மொழிகள்ல இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுல வந்து இலக்கியங்கள், உள்ளூர் வரலாறு, உள்ளூர் கலாச்சாரம் எப்படி இருந்தது, சமூகம் எப்படின்றதுன்ற தகவல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. இதை தவிர ஆவண காப்பகம் பொருட்கள்னு சொல்லுவாங்க. இப்பயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா, ஹிஸ்டியோகிராஃபி, ஆர்ச்சிவ் கீப்பிங் இந்த மாதிரிலாம் பேப்பர் தனியாவே படிப்பீங்க. ஓகேங்களா. ரெக்கார்ட் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி. ஸோ அந்த மாதிரி ஆர்ச்சிவல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆவண காப்பகம் வந்து சென்னையில இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு பொருட்கள் எல்லாமே ஆவணங்கள் பத்தி, கடிதங்கள் பத்தி இப்போ வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு நாடு கடிதம் எழுதுறாங்க. ஓகேங்களா. இல்லன்னா வந்து ஒரு அரசி வந்து ஒரு அரசனுக்கு எழுதுறாங்க. ஒரு பிரிவு துயரம் தாங்காமல் அவ வந்து போர்ல இருக்காங்க.
அந்த புறா கிட்ட தூது அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி லெட்டர்ஸ் எல்லாமே பதிவேடுகள், நிர்வாக பதிவுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத தவிர வேற எப்படி லிட்டரரி சோர்சஸ்னா ஃபாரின் டிராவலர். இந்த ஃபாகியன் சந்திரகுப்தருடைய பீரியட்ல ஃபாகியன் அவர்கள் வருவார். 2ஆம் சந்திரகுப்தன் பீரியட்ல ஹர்ஷவர்தனா பீரியட் அவர்கள்ல யான்ஷாங் வருவாங்க. இட்சின் போன்ற கவிஞர்கள் வந்துட்டு சீன கவிஞர்கள் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த அரசுகள் வந்து இப்படி இருந்தது, இந்த கோர்ட்ல வந்து இப்படி இருக்காங்க, சில புத்திசம் பத்தி எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரசீகத்திலேருந்து இந்த கிரேக்கத்திலேருந்து மெகஸ்தனீஸ் அவர்கள் இண்டிகா எழுதியிருப்பாரு. அதுவும் வந்து மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி எழுதியிருப்பாரு. பாரசீக நாட்டில இருக்கக்கூடிய அரபு பயணிகள் இபன் பத்துதா ஆகட்டும், அல்பருனி ஆகட்டும், இவர்களும் வந்து அரசு குறிப்புகளாகட்டும், நிர்வாகம் பத்தி, சமூகம் பற்றி எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுவரைக்கும் எப்படி சோர்சஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தானத்தோட அரசியல் வளர்ச்சி பத்தி தெரிஞ்சுக்கலாம். பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் டெல்லி சுல்தானேட். கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம். ஆனா 7த் அண்ட் 8த் யூனிட் 2மே சேர்த்து பார்க்கணும். உங்களுக்கு ஒன் வேர்டடா எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ சுல்தானியம் அப்படின்னு பார்க்கும்போது 1206லேருந்து 1526 வரைக்கும் ஆட்சி புரிவாங்க. 26களுக்கு அப்புறம் உங்களுக்கு யார் முகலாயர்கள் வருவாங்க. ஸோ தில்லி சுல்தானியத்துடைய அடித்தளம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது கோரி அவர்கள் என்ன பண்ணுவார்னா, அவருடைய குதுபுதீன் இருப்பார் பார்த்தீங்களா அடிமை. அவருடைய குதுபுதீன் கிட்ட வந்து என்ன நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போவாரு. ஸோ குதுபுதீன் பொறுத்தவரைக்கும் அந்த அரபுல இருக்கக்கூடிய அந்த இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தலைமையகம் கிட்டேருந்து அவங்க வந்து கையெழுத்து வாங்கியிருக்க மாட்டாரு. சும்மா ஆட்சியாளரா இருப்பாரு. இல்துமிஷ் அவர்கள் தான் கையெழுத்து இடப்பட்டு முழுமையான ஒரு ஆட்சியாளரா இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இந்த அடிமை வம்சத்த நிறுவுறாரு. எங்க நிறுவுறாருன்னா டெல்லியில நிறுவுறாரு. இந்த கோரிகள் அப்படின்றவங்க தான் இதுக்கு வந்து அடித்தளமிடுறாங்க. அப்புறம் துருக்கியர்களுடைய வம்சம், அடிமை வம்சம் வந்து துருக்கியர்கள் வந்து அடிமை வம்சமா இருக்காங்க. அதுல இருக்கக்கூடியது குதுப்புதீன் அவர்கள், இல்துமிஷ் அவர்கள், பால்பன் அவர்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம். அலாவுதீன் கில்ஜி வம்சம் இவர் வந்து தென்னிந்தியா வரை படையெடுப்புகள் வந்து போறாரு. துக்ளக் வம்சம் பொறுத்தவரைக்கும் கியாசுதீன் துக்ளக், முகமது துக்ளக், ஃபெரோஷா துக்ளக் முக்கியமானவங்க. சையத் வம்சம் பொறுத்தவரைக்கும் தைமூர் படையெடுப்புகள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்குது, உருவாகவும் ஆரம்பிக்குது. லோடி வம்சம் பொறுத்தவரைக்கும் ஆப்கானிய வம்சம்னு சொல்லுவாங்க. இல்ல இப்ராஹிம் லோடி தான் பாபர் தோற்கடிச்சுட்டு வருவார். ஓகேங்களா? ஸோ இத பத்தி முழுசா பின்னாடி பார்க்கலாம். டெல்லி சுல்தானியம் வந்து எப்படி வீழ்ச்சியடைய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்ராஹிம் லோதி வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா வந்து தோற்கடிச்சிடுறாங்க. அதுவும் இல்லாம அதுக்கப்புறம் சின்ன சின்ன அரசர்கள், ஆட்சியாளர்கள், வாரிசுரிமை பிரச்சனைகள்லாம் வருது. அதுக்கப்புறம் மங்கோலிய படையெடுப்புகள் நெறைய நடக்குது. பிராந்திய அரசுகள் வந்து எழுச்சி பெறதுனால வந்து சுல்தானியம் வந்து வீழ்ச்சி அடையுதுன்னு சொல்லலாம். இவங்களோட சமூக அமைப்பு மற்றும் கலாச்சாரம், நிர்வாகம்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இக்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாக இக்தாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. உள்ளூர் இக்தாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மாகாணங்களா பிரிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ எப்படின்னா, மத்திய நிர்வாகத்தில சுல்தான் வந்து தலைவரா இருப்பாரு. உள்ளூர் நிர்வாகம் வந்து இக்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாகாணங்கள பிரிக்கிறாங்க. இந்தோ இஸ்லாமிய கலாச்சாரம் வந்து வளர்ச்சி ஆரம்பிக்குது. ஏன்னா, இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் ஃபர்ஸ்ட்டு இவங்க வந்து ஆட்சிய வந்து பிடிக்கிறாங்க. முஸ்லீம்கள் இருக்காங்க. அதனால இஸ்லாமிய கலாச்சாரம் வளர்ச்சி அடையுது. கலை மற்றும் கட்டிடக்கலை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, குதுப்பினாத் நெக்ஸ்ட் வந்து இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கான வளர்ச்சியா இருக்கு. ஓகேங்களா? அலைந்தர் வாசா, குதுப்பினார் எல்லாமே. அமீர் குஸ்ரோ போன்ற கவிஞர்களும் பாரசீக மற்றும் ஹிந்தியில வந்து மொழிகள்ல எழுத ஆரம்பிக்கிறாங்க. மத இயக்கங்கள் பொறுத்தவரைக்கும் சூஃபிசம், இஸ்லாமிய மதம், ஆன்மீக வழிபாடுகள், சிஷ்டி, நெக்ஸ்ட் வந்து சுகரவர்த்தி போன்ற அமைப்புகள் தோன்றுது. நல்லா பார்த்துக்கோங்க. சிஷ்டி, சுகவர்த்திலாம் நீங்க புதுசா கேள்விப்படுறது. சுகரவர்த்திலாம். பக்தி இயக்கம் பொறுத்தவரைக்கும் கடவுளுடைய பக்தி செலுத்துவதன் மூலம் நம்ம வந்து முக்தி அடையலாம் அப்படின்ற கருத்துக்கள் இருந்ததாமா. மத்திய காலத்தில் புகழ்பெற்ற துறவிகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமானுஜர் அவர்கள், கபீர் அவர்கள், குருநானக் அவர்கள், சைதன்யர் அவர்கள் போன்றவங்கலாம் பக்தி இயக்கத்தில ரொம்ப புகழ்பெற்ற அ துறவிகளா இருந்தாங்க. ஓகேங்களா? சமத்துவத்த போதிச்சாங்க. மங்கோலிய படையெடுப்புகள் மூலமா நெறைய தாக்கங்கள் வந்து உருவாகுது. ஏன் அப்டின்னா, மங்கோலியர்கள் வந்து தொடர்ச்சியா படையெடுத்துட்டே வராங்க. சுல்தான்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த அச்சுறுத்தல் வந்து தாங்க முடியாம என்ன பண்றாங்க, சுல்தானுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுட்டே இருக்காங்க. அதனாலேயே டெல்லி சுல்தானியம் ஒரு பக்கம் வீழ்ச்சியடைஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பிராந்திய எழுச்சிகளின் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தானியம் வந்து பலவீனம் அடைய ஆரம்பிக்குது. அப்போ வங்காளம், குஜராத் போன்ற பகுதிகள் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய குறுநில அரசர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, சுதந்திரமா அறிவிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ விஜயநகர் மற்றும் பாமினி ராஜ்யங்கள் பத்தி பார்க்கலாம். தென்னிந்தியாவ பொறுத்தவரைக்கும் 2 முக்கியமான ராஜ்யங்கள் இருந்தது. என்னன்னா விஜயநகரம், பாமினி. இந்த விஜயநகரம் எம்பையர் அப்படின்னும்போது என்னன்னா, அடித்தளமிட்டவங்க ஹரிகரன் மற்றும் புக்கர். இவங்க தான் ஃபவுண்டர் ஆஃப் த விஜயநகர் கிங்டம். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்றாங்க, 1336கள்ல துங்கபத்ரா நதிக்கரையில நிறுவுறாங்க ஒரு ராஜ்யத்த. அந்த ராஜ்யத்துடைய பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசு. இதுல ரொம்ப முக்கியமானவர் யாருன்னா, துளு வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயர் அவர்கள் தான். நீங்க நெறைய கதைகள் தெனாலி ராமன் கிருஷ்ணதேவராயர் கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிருஷ்ணதேவராயர் அவர்கள் மிக, 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 மிக ரொம்ப வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு கிங்டமா இருந்தாங்க. எழுத்துலயும் சரி, தெலுங்குல வந்து அமுக்தமல்யா போன்ற நூல்கள் எழுதியிருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் லிட்ரசி சரி, மத்த மக்களிடையே வந்து அவருடைய நம்பிக்கை சரி, அவருடைய செயல் எல்லாமே வெற்றிகரமா இருந்தது. ரொம்ப நல்ல வலுவான ஆட்சியும் புரிந்தார். ஓகேங்களா? ஸோ விஜயநகருடைய அரசுடைய தன்மை என்னன்னா, ராணுவத்துக்கு மிக முக்கியத்துவம் எடுத்தார்கள். போர்ச்சுகல் வீரர்களையும், போர்ச்சுகல் நாட்டு மக்களையும் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, உள்ள போர்ல வந்து சண்டை போடுறதுக்கு கூப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க போர்ச்சுகல் நாட்டு கூட.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இராணுவத்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வலுவான மத்திய நிர்வாகமா மாறுது. நல்லா பாருங்க. சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்காங்க. இதுல நயங்கார சிஸ்டம் ஓகேங்களா? நாயங்கார் முறை இல்ல நயங்கார முறைன்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம் வருது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்ம மதுரை மதுரை அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கட்டபொம்மன் மன்னர்கள்லாம் படிப்போம் பார்த்தீங்களா? புலிதேவர், கட்டபொம்மன் மன்னர்கள்லாம் இவங்கலாம் வந்து விஸ்வநாத நாயக்கர் கீழ வந்துட்டு அந்த பிரிச்சு குடுத்த அந்த இவங்களா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நாயகர சிஸ்டம் தான் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயங்கர முறை தான் வந்து பின்பற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, படைத்தலைவர்கள் வந்து நாய்க்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ குறிப்பிட்ட நிலப்பகுதிய வந்து அமரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறிப்பிட்ட நிலப்பகுதிய ஆளும் முறைய வந்துட்டு பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அரசுக்கு வரி மற்றும் ராணுவ உதவிகள அளிக்கும் முறை. ஸோ வந்து ஐயங்கார் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது என்ன ஐயங்கார் அமைப்பு? நாயங்கார் அமைப்பு பார்த்தா, இது என்ன ஐயங்கார் அமைப்புனா, கிராமத்தில இருக்கக்கூடிய நிர்வாகம் இருக்குங்களா, அங்க இருக்கக்கூடிய 12 பாரம்பரிய அதிகாரிகள கொண்ட அமைப்பு தான் வந்துட்டு ஐயங்கார் அமைப்பு. ஸோ ஐயங்கார் அமைப்புல எத்தன அதிகாரிகள்னு கேட்டா 12 அதிகாரிகள். ஸோ வருவாய் நிர்வாகம் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நிலவரி வந்து ரொம்ப பிரதானமான வருவாயா இருந்ததாம். பொருளாதார பொருளாதார வர்த்தகம் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ட்ரேட் பொறுத்தவரைக்கும் செழிப்பான கடல் வர்த்தகம் இருந்தது. குறிப்பா குதிரைகள், மசாலா பொருட்கள்லாம் இம்போர்ட், எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருந்ததுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாமினி ராஜ்யம். ஸோ வந்து நம்ம 2 ராஜ்யங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒண்ணு வந்து விஜயநகர ராஜ்யம், இன்னொன்னு வந்து பாமினி ராஜ்யம். ஓகேங்களா? கொஞ்சம் நான் ஸ்பீடா சொல்றேன். நீங்க வந்து ஸ்லோ பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கே ஆக்சுவலா ஸ்பீட் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா ரிவைஸ் தான் பண்றீங்க. நீங்க புதுசா படிக்கல. ஓகேங்களா? ஸோ நிறுவுதல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா அவர்கள் தான் நிறுவுறாங்க. 1347கள்ல தக்கான பகுதிகளில் நிறுவுறாங்க. முதல் சுதந்திர முஸ்லீம் அரசா நிறுவுறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமினி ராஜ்யம். இவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுல்தானுக்கு கீழ தான் நிர்வாகம் இருந்தது. 8 மாகாணங்கள் அதாவது தராஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த 8 மாகாணங்களா பிரிக்கிறாங்க. முகமது கவான் அப்படின்றவர் தான் சிறந்த கவர்னர் நிர்வாகியாவும் இருக்காரு. ஸோ வந்து அலாவுதீன் பாமன் ஷாவால் நிறுவப்பட்டாலும், முகமது கவான் அவர்கள் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு ஆளுநரா இருப்பாங்க. இவர் பிற்காலத்தில கொல்லவும் படுவார். ஓகேங்களா? இவர் வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்படுவாரு. அது மட்டும் இல்லாமல் சிறந்த ஒரு ஆளுநர். பொருளாதாரம் மற்றும் சமூகம் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, விவசாயம், அதுக்கப்புறம் வர்த்தகம், கைவினைப் பொருட்கள், கிராஃப்ட் சிஸ்டம் எல்லாமே செழிச்சிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சமூக அமைப்பு அப்படின்னும்போது பாரசீகம் மற்றும் தக்காணி பிரபுக்கள் இடையே போட்டி நிலவுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து உள்ளூர் முஸ்லீம் ரொம்ப முன்னாடியே வந்து செட்டில் ஆன முஸ்லீம் இருப்பாங்க. சில முஸ்லீம்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. அப்ப அந்த வெளிநாட்டிலேருந்து வந்த முஸ்லீமுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா, நல்லா பார்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து நல்லா மரியாதை எல்லாமே அதிகமா கிடைக்கும். நல்ல பெரிய பெரிய போஸ்ட் கிடைக்கும். ஆனா, அந்த உள்ளூர்ல இருக்க முஸ்லீம் ரொம்ப நாளா அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பெருசா எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால அவங்களுக்கிட்ட என்ன ஆகும்னா, போட்டிகள் அதிகமா நிலவ ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, முகலாயருடைய காலம். ஓகே. இப்பதாங்க 5த் பேஜுக்கு வந்திருக்கணும். 35 பேஜஸ் மேல இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா போலாங்க. ஓகே. ஏன்னா வந்து ரிப்பீட்டடா நம்ம பார்க்கிறதே தான் வரும். ஓகேங்களா? முகலாயருடைய பேரரசோட அடித்தளம் அப்படின்னும்போது, நம்ம இப்ராஹிம் லோடிய வந்து தோற்கடிச்சுட்டு பாபர் அவர்கள் 526கள்ல வராரு. ஓகேங்களா? ஸோ அந்த பானிபட் போர்ல தோற்கடிக்கிறாங்க. இதை தவிர்த்து சூரிகள் அப்படின்னு பண்ணும்போது என்னன்னா, சூரிஸ்னா ஹுமாயூனோட தோற்கடித்து ஷெர்ஷா சூரி அவர்கள் வருவாரு. அதுக்கப்புறம் கலிஞ்சர் கோட்டை இது பண்ணும்போது 1545கள்ல இறப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதோட விரிவாக்கம் எல்லாமே பார்க்கலாம். அக்பர், அவுரங்கசீப் வந்து எல்லாமே கீழ வரைக்கும் பார்க்கலாம். அக்பர் பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெரிய பேரரசு ஒருங்கிணைக்கிறார். ஓகேங்களா? ஸோ எப்படி ஒருங்கிணைக்கிறார்னா, ரஜபுத்திர பெண்கள வந்து கல்யாணம் பண்ணி அப்படி ஒருங்கிணைக்கிறார். அந்த சீர்வரிசைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மூலியமா வந்து ஒருங்கிணைக்கிறாரு. ஓகேங்களா? இதை தவிர்த்து போர்கள் மூலியமாவும் அக்பர் அவர்கள் ஒருங்கிணைக்கிறார். இந்த அக்பர பொறுத்தவரைக்கும் என்ன முக்கியமான விஷயம்னா, கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல அக்பர் ஆகட்டும், அலாவுதீன் கில்ஜி ஆகட்டும், முகமது பின் துக்ளக் இவங்களது எல்லாமே கிரானாலஜிக்கல் காலவரிசை படிச்சு வச்சுக்கோங்க. நெறைய ஈவென்ட்ஸ் வரும். நெறைய இயர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ வருவாய் முறையாகட்டும், அதாவது ஜப்தி சிஸ்டம், மன்சப்தாரினா ராணுவ முறையாகட்டும், மத கொள்கையில இலாஹி ஆகட்டும், சுல்லிக்குலானா அமைதி. ஓகேங்களா? ஆகியவற்றை கொண்டு வந்தவர் தான் இந்த அக்பர். ஜஹாங்கீர் பொறுத்தவரைக்கும் கலை மற்றும் நீதிக்காக அறியப்பட்டவர் ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் வந்து ஒரு பேரளவு அரசனா இருந்தாங்களே தவிர, அவங்களோட ஒய்ஃப் நூர்ஜஹான் அவர்கள் என்ன பண்றாங்க ஓகே. நான் மேல வந்து நூர்ஜஹான்னு சொல்லியிருப்பேன் நெனைக்கிறேங்க. ஷாஜகான் அப்டின்னா மும்தாஸ் அவர்கள் தான். ஸோ நூர்ஜஹான் அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆளுமை வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ 17ஆம் நூற்றாண்டுல பாதியிலேருந்து என்ன ஆகுதுன்னா, இந்தியாவுடைய மறுபக்கம் ஸ்டார்ட் ஆகுது. ஜஹாங்கீர் காலகட்டம் வந்து அரசியலுடைய ஸ்திரீத்தன்மையோட இருந்த காலம் வந்து ஜஹாங்கீரோட காலம். நூர்ஜஹான் அவர்கள் தான் ஜஹாங்கீரோட மனைவியா இருக்காங்க. அரசுடைய நிர்வாகத்தில அதிகாரம் செலுத்துறாங்க. ஷாஜகான் அவர்கள் கட்டிடக்கலையில சிறந்து அறியப்படுறாரு. தாஜ்மஹால், அதுக்கப்புறம் ஜமா மஸ்ஜித், செங்கோட்டை இதெல்லாம் வந்து இவர் தான் கட்டுறாரு. ஓகேங்களா? இதை தவிர்த்து ஷாஜகான் அவர்கள் முகலாயருடைய கட்டிடக்கலையின் பொற்காலம் வந்து ஷாஜகானோட பேரில் தான்.
அதேபோல இன்ஜினியர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பொறியியலாளருடைய பொற்காலமும் ஷாஜகானுடைய பீரியட்ல தான். அதுக்கப்புறம் ஸ்ரீதன்மை மற்றும் விரிவாக்க காலம் அப்படின்னும் ஷாஜகானுடைய காலத்தில பொருளாதாரம் மற்றும் கட்டிடக்கலை வந்து உச்சமடையுது முகலாயர்களுடைய காலத்தில. நெருக்கடி காலம் அப்படின்னும்போது ஷாஜகானுடைய ஆட்சி காலத்து இறுதி காலத்தில வாரிசுரிமை போர் வந்து நிலவ ஆரம்பிக்குது. நிதி பற்றாக்குறை அதாவது கஜானால காசும் காலியாகுது. அவுரங்கசீப் வந்து ரொம்ப பேராசையோட உச்சகட்டத்தில இருந்த மனுஷன். யாரையுமே மதிக்க மாட்டாரு. அவர் மதிக்கிற ஒரு விஷயம் இஸ்லாமத்தோட கோட்பாடுகளும், அந்தோடைய இஸ்லாமத்தோட நூல மட்டும் தான் மதிப்பாரு. ஓகேங்களா? குரான் மட்டும் தான் மதிப்பாரு. மத்த இந்து கோயில்கள், மத்த கோயில்கள் எல்லாத்தையுமே இடிச்சு தள்ளுவாரு. ஆனா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மந்திரிகள் ஆகட்டும், சில அவரு பொசிஷன்ல வந்து இந்துக்கள வந்து வச்சிருந்தாரு. ஓகேங்களா? அ நல்ல ஹைலி பொசிஷன்ல அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ வந்து நிதி பற்றாக்குறையும், நிர்வாக சிக்கலும் வந்து இதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன அரசர்களா வந்ததுனால, பெருசா அதுக்கப்புறம் முகலாயர்களுடைய அரசு ஆட்சிகள் வந்து நிக்கலன்னு சொல்லலாம். ஸோ முகலாயர்களுடைய உறவுகள் பத்தி பார்க்கலாம். பிரபுக்களின் உறவுகள். முகலாயர்கள் என்ன பண்றாங்கன்னா, பிரபுக்கள் வந்து மன்சப்தாரி முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை போடுறாங்க. அது மூலியமா பிரபுக்கள கட்டுப்படுத்துறாங்க. ஏன்னா பிரபுக்கள கட்டுப்படுத்தலாம்னு நோபல்ஸ் அவங்க கிட்ட காசு இருக்கு. அவங்க வந்து மக்கள் கிட்ட வந்து இப்போ பெரும் நல்ல பேர்ல இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தா என்ன ஆகும்? இவங்க நமக்கு மேல தலைக்கு ஏறிருவாங்கன்னு சொல்லிட்டு மன்சப்தாரி அப்படிங்கிற ஒரு முறைய வச்சு கட்டுப்படுத்துறாங்களாம். ரஜபுத்திரர்கள் அப்படின்னா நமக்கு வந்து எதிரியா இருப்பாங்க. அந்த எதிரிய வந்து நம்ம நண்பனாக்கணும் அப்படின்றதுனால, இந்த ரஜபுத்திரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண உறவு பண்ணி நல்லுறவோ பேணிடுவாங்களாம். அவுரங்கசீப் காலத்துல வந்து இந்த உறவு மிகவும் மோசமடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து அக்பர் வந்துட்டு என்ன பண்ணாரோ, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா பண்ண ஒருத்தர் தான் வந்துட்டு அவருடைய எப்படி சொல்லலாம்? அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர் வருவாங்க. அவங்க பையன். அதுக்கப்புறம் வந்து ஷாஜகான். அவங்களுடைய பேரன். இந்த கொள்ளு பேரன் தான் அவுரங்கசீப் வருவாங்க. அந்த கொள்ளு பேரன் வந்து அக்பருக்கு ஆப்போசிட்டா பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா, புனித வரி இந்துக்கள் மீது போடப்பட்ட புனித வரிய அக்பர் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அபாலிஷ் பண்ணுவாங்க. இவர் திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு. இந்த அவுரங்கசீப் அவர்கள். அதேபோல ரஜபுத்திரர்களோட நல்லுறவு கொண்டிருப்பாரு அக்பர் அவர்கள். இவர் வந்து ரொம்ப மோசமடைய செய்வார். இதுவே இந்த தக்காணத்தில லாஸ்ட் காலம் வந்து கழிப்பார். தக்காணத்தின் புற்றுநோயின்னு கூட சொல்லுவாங்க. யாருன்னா அவுரங்கசீப்ப. ஸோ அந்த தக்காணத்திலே கடைசி காலத்தில கழிப்பாங்க. ஸோ அதனாலேயே நெறைய போர்கள் மராத்தியர்களுடன் நெறைய போர்கள் நடைபெறும். மராத்தியர்களுடன் போர் நடைபெறும்போது கஜானா காலியாயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ மத்த அரசுகள், மத்த அவங்களுடைய நிர்வாக பொறுப்புகள், மத்த இடங்கள்ல புடிச்சு வச்சிருக்க இடங்கள் எதையுமே அவர் கவனிக்க மாட்டாரு. தக்காணத்தில வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாரு. அதனால வந்துட்டு மொத்த ட்ரெஷரீஸுமே அழித்து ராணுவத்துக்கும் பணம் தராரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மத்தியத்தில் இந்திய வரலாற்றின் ஆதாரங்கள். ஸோ தொல்லியல் ஆதாரங்கள் பத்தி படிச்சாச்சு. ஓகேங்களா? மேல வந்து ஒரு சும்மா ஒரு அவுட்லைன் தான் பார்த்தோம். இப்ப கொஞ்சம் விரிவாக்கமா பார்க்கலாம். பாறைகள், உலோகத் தூண்கள், கோயில்கள் சுவர்கள், செப்பு பட்டயங்கள் ஆகியவற்றில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் வந்து இது சொல்லலாம். மத்திய காலத்தில் இவற்றின் அரசர்களின் ஆணைகள், அரசாணைகள், நிலதானங்கள், போர் வெற்றிகள் மற்றும் நிர்வாக குறிப்புகள் பதிவு செய்யப்பட்டன. இத மேல சொல்லியிருப்போம். விஜயநகர பேரரசுடைய செப்பு பட்டயம் இருக்காம். அந்த செப்பு பட்டயத்துல வந்து அரச பரம்பரையும் மற்றும் சாதனைகளை பற்றி தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நாணயங்கள் பொறுத்தவரைக்கும் அரசுடைய பேர்கள், பட்டங்கள், அதுல வந்து பொறிக்கப்பட்ட விவரங்கள் இருக்குமா. நாணயத்துடைய வெளியிட்டப்பட்ட ஆண்டு, அரசருடைய ஆட்சி காலம் வந்து எப்படி இருந்தது? உறுதியா இருந்ததா? இல்ல அவங்களுடைய சமய சின்னங்கள் என்ன? விஜயநகரம் பொறுத்தவரைக்கும் என்ன இருந்தது? தெய்வங்களுடைய உருவங்கள் ஆகட்டும், அரசர்களுடைய மதப்பற்று இப்போ புத்திசம் இருப்பாங்க, சில பேர் ஜெயினிசம் இருப்பாங்க, சில பேர் இந்துவிசம், சைவிசம், வைணவிசம் இருப்பாங்க. இதோட அரசருடைய மதம் தெரிஞ்சுக்கலாமா. இது மட்டும் இல்லாமல் உலோகம் வந்து இந்த பொருளாதார வளத்தை தெரிஞ்சுக்கலாமா. தங்கம், வெள்ளியில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நினைவு சின்னங்கள் பொறுத்தவரைக்கும் கட்டிடங்கள், கட்டிடங்கள்ல கோயில்கள், அரண்மனைகள், கோட்டைகள், மசூதிகள், கல்லறைகள்லாம் இத பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு டெல்லியில இருக்கக்கூடிய குதுப்பினார் வந்து குவாத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் இந்த போன்ற டெல்லி சுல்தானியருடைய அடிமை வம்சம் கலை மற்றும் கட்டிடக்கலையை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹம்பி பாடல்கள். விஜயநகர பேரரசுடைய செல்வ செழிப்பா இருக்கக்கூடிய கோயில் தான் ஹம்பி. அதோடைய கலை பங்களிப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நினைவு சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோ இஸ்லாமியம் இல்ல திராவிட பாணியத்துல வந்து செஞ்சிருப்பாங்களாம். அந்த காலத்துல பண்பாடு, கலாச்சாரமா வந்து ஒருங்கிணைச்சு செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இலக்கிய ஆதாரங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல சொன்ன மாரி தான் குரோனாலஜிக்கல். எடுத்துக்காட்டு தாரிகி ஃபிரோஷாகி, ஜியாவுதீன் பரணி எழுதுனது. அப்புறம் துசுகி பாபரி அப்படின்றது சுயசரிதை. பாபருடைய சுயசரிதை துருக்கியில எழுதியிருப்பாரு. அக்பர் நாமா வந்து அபுல் ஃபசல் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதம் மற்றும் பிராந்திய மொழி இலக்கியம். சமஸ்கிருதம் வந்து பல்வேறு அரச பரம்பரைகளுடைய வரலாற்று இலக்கண நூல்களாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி குப்தருடைய காலத்துல. பிராந்திய மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம் வந்து பிராந்திய மொழிகளா இருந்தது. கங்காதேவி அவர்கள் வந்து மதுரா விஜயம் அப்படின்ற ஒரு புக் எழுதுறாங்க. ஸோ அந்த புக்ல என்ன எழுதியிருப்பாங்கன்னா, விஜயநகர இளவரசரான குமார கம்பனா வந்து மதுரையை படையெடுத்து போறாரு, வெற்றி கொள்கிறார் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஏன் வெற்றி கொள்கிறான்னு பார்த்தா, இந்த குமார கம்பனா வெற்றிக்கு அப்புறம் தான் வந்துட்டு விஜயநகரம் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், அது சுற்று வட்டாரக்கூடிய ராமநாதபுரம் அந்த சைடு இருக்க பகுதிகள் எல்லாமே என்ன ஆகும்னா, இந்த நாயகரா முறையில வந்து கீழ வரும். அதாவது விஸ்வநாத நாயக்கர் இருப்பார் பார்த்தீங்களா?
அவங்க கீழே வந்துட்டு இந்த ஆட்சிகள் வரும். அதாவது விஜயநகர எம்பையர் கீழே வந்து இவங்களுடைய ஆட்சிகள் வரும். முஸ்லீம்கள தோற்கடித்து விட்டு அலாவுதீன் கில்ஜியோட தளபதி வந்து இங்க பிடிப்பாங்க. முஸ்லீம்கள தோற்கடிச்சுட்டு இவர் குமார கம்பனா வருவாரு. அதோடைய வெற்றிய தான் யார் எழுதுவாங்கன்னா, மதுரா விஜயம் அப்படின்ற புக்க கங்காதேவி அவர்கள் எழுதியிருப்பாங்க. பல முறை இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. கிருஷ்ணதேவராயன் அமுக்தமல்லியா வந்து தெலுங்குல இருக்கிறது. ஸோ அவர் எழுதின நூல் தான் அது. வெளிநாடு அப்படின்னும்போது யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபன் பத்துத்தா மொராக்கோ நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து முகமது பின் துக்ளக் காலத்துல இருக்காங்க. சமூக நிலைமையும் நிர்வாகத்த பத்தி எழுதுறாராம். அப்துல் ராசக் பொறுத்தவரைக்கும் பாரசீகம் எந்தெந்த நாடுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாரசீக நாடு. இவர் வந்து விஜயநகர பேரரசுல எழுதுறாங்க வராரு. இவர் என்னென்ன பத்தி எழுதியிருக்காங்கன்னா, கட்டடங்கள் பத்தி எழுதியிருக்காங்க. அதோடைய பிரம்மாண்டம் பத்தி எழுதியிருக்காங்க. செல்வ செழிப்பா இருந்தது. விஜயநகர பேரரசு வந்து ரொம்ப வந்து பயங்கர செல்வமா இருந்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க. போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த டாமிங்கோ பாய்ஸ் அப்படின்றவங்க கிருஷ்ணதேவருடைய ஆட்சி காலத்துடைய சிறப்பு அம்சங்கள பத்தி பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர அவங்க வந்து மத்தியில வந்து எப்படிலாம் ஆட்சி செய்தார்கள் அப்படின்ற வரலாற்று ஆதாரங்களும் இவருடைய நூல்ல இருந்து தெரிஞ்சுக்கலாமா. ஸோ என் கேள்விகள் எப்படி வரும்னா, இபன் பாத்துதா வந்து யாருடைய காலத்துல வந்தாங்க, எதை பத்தி விளக்குனாங்க. அப்துல் ரஸாக் வந்து விஜயநகர் காலத்துல எதை பத்தி விளக்குனாங்க. டோமிங்கோ பாய்ஸ் போர்ச்சுகல் சேர்ந்தவங்க எந்த காலத்துல வந்தாங்க, எதை பத்தி விளக்குனாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானியம் பார்க்கலாம். டெல்லி சுல்தானியம் பொறுத்த வரைக்கும் 1206லேருந்து 1526 வரைக்கும் 320 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோரி படையெடுப்பு மேலேயே பார்த்த மாதிரி தான் கோரி படையெடுப்புகள் வந்து 1192கள் நடக்கும். ஸோ கோரி என்ன பண்ணுவார்னா, குதுப்புதீன் ஐபக்கை வந்து விட்டுட்டு நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு அவர் அடிமையை விட்டுட்டு போவார். ஸோ வந்து கோரி வந்து என்ன பண்ணார், பல முறை வந்துட்டு படையெடுக்கிறாரு. ஸோ செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் வந்து என்ன எப்போ நடக்கும்னா 1192கள் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைனில் வந்து பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து ஜெயிச்சிருவார். அந்த ஒரே வருஷத்தில் வந்து ரிவெஞ்ச் எடுத்து என்ன பண்ணுவார்னா, அவருடைய ரிவெஞ்சை திட்ட 1192களில் இவர் ஜெயிச்சிடுறாரு. ஓகேங்களா. ஸோ பிருத்திவிராஜ் சௌஹான் தோற்கடிக்கப்படுகிறார். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த போர் வந்து இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி நிலை பெற ஒரு முடிவெடுக்கும் போராகவும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரஜபுத்திரருடைய கூட்டணி வந்து பலம் உடஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஏன்னா வந்து யாருமே பிருத்திவிராஜ் சௌகானுக்கு வந்துட்டு யாரும் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவரோட பண்ண ஒரு ஹீரோயிக் செயல்னால தான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலுமே அந்த பலம் வந்து உடையுது. ஸோ அடிமை வம்சம் அப்படின்னும் போது வந்துட்டு ஏன்னா துருக்கியர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். 1206லேருந்து 1290 வரைகளுக்கும் அடிமை வம்சம் இருக்காங்க. இதில் முதல் சுல்தானிய வம்சத்தின் நிறுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதுப்புதீன் ஐபக் அவர்கள் தான். இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் சுல்தானியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி வந்து சுல்தானியமாக நிறுவுறாரு. லாகூர் வந்து ஆட்சி செய்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் கட்டடப் பணி டெல்லியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. குதுப்பினார் கட்டுமான பணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய மருமகனான இல்துமிஷ் அடிமையான இல்துமிஷ் வந்து கட்டிட பணியை முடிக்கிறார். ஏன்னா வந்து போலோ அப்படின்ற குதிரை விளையாட்டு விளையாடும்போது இறந்துருவார். இல்துமிஷ் அவர்களை அடிமை சொல்லுவோம். சுல்தானியத்தை உண்மையான நிலைநிறுத்தியவர் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைநகரை லாகூர்லேருந்து டெல்லிக்கு சேஞ்ச் பண்ணுவார். ஓகேங்களா. இவர் 40 குழு வந்து சகல்கானி அப்படின்ற குழு இது வந்து குரூப் 2 குரூப் 1 2023-24 கேட்ட கேள்விங்க. சகல்கானினா என்னன்ட்டு உருவாக்கியவர். இவர்கள் நிர்வாகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறார். மத்திய ஆசியாவை பொறுத்த வரைக்கும் மிகவும் கொடூரமான நிறைய படையெடுப்புகள்லாம் வந்து நடத்தக்கூடிய செங்கிஸ்கான் அவருடைய தலைமை மங்கோலியருடைய படையெடுப்புகள் நடக்குது. அங்கே வந்து பாதுகாக்கிறார். ஓகேங்களா. இதுதான் சொல்லுவாங்க. இல்துமிஷ் அவர்கள் ரொம்ப வந்து ராஜதந்திரமாக இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். ஏன்னா மங்கோலியருடைய ஆட்சியாளர் செங்கிஸ்கான் என்ன பண்ணுவானோ ஒருத்தர் வந்து எதிர்த்துட்டு வருவார். ஓகேங்களா. அவர் பேர் வந்துட்டு ஜலாலுத்தீன் ஜஹாங்கீர் சம்திங் அந்த மாதிரி தான் வரும். அவர் எதிர்த்துட்டு வர அப்போ இல்துமிஷ் கிட்ட அடைக்கலம் கேட்பாரு. நான் தஞ்சம் வந்து கொடுக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு நான் கொடுத்தா அப்போ வந்து மங்கோலியரை வந்து என் மீது படையெடுப்பாங்க. என் மக்களை நான் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அழகாக ராஜதந்திரமாக பண்ணி நழுவிறார். ஓகேங்களா. ஸோ ரஷ்யா சுல்தான் இல்துமிஷின் திறமையான மகள் தான் ரஷ்யா சுல்தான் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் முதல் இஸ்லாமிய ஒரு ஆட்சியாளர். ஓகேங்களா. இவங்க தான் ஒரே பெண் சுல்தானும் இவங்க தான். ஸோ திறமையான ஆட்சியாளராக இருந்தாலுமே வந்துட்டு என்னென்னா அந்த 40 குழு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே வந்து அவங்க பர்தா யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த புர்கா போடாமையே என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக கம்பீரமான ஆளாம் ஆக்சுவலாக. நான் ஏன் வந்து இவங்க சொல்கிறத கேட்கணும், நான் ராஜ்யத்தில் இருக்கேன், நான் மக்களுக்கு உதவு பண்ணணும், நான் எதுக்கு இந்த 40 பேர் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க டிசிஷன் எடுப்பாங்களாம். ரொம்ப போல்டானவங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரபிய இவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹையர் பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் சிறு வயதுலேருந்து ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்களாம். அவர் வந்து இந்த 40 குழு ஒரு கவர்னராக இருப்பார். அவரும் வந்து ஆப்போசிட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் பேசி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. 2 பேர்த்தையுமே வர வழியில் கொண்டுருவாங்க. 40 குழுவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஃபுல் லிஸ்ட்டு கிடைக்கல. ஸோ இதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவர்கள் உள்ளே போகும்போது புர்கா இல்லாமல் போவாங்களா ஆக்சுவலாக. அந்த கோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராஜா சிம்மாசனத்தில் உட்காரும்போது அவங்க வந்து அப்படி வந்து நார்மலாக ஆடை பார்த்தீங்கன்னா அந்த ஆடை உடுத்தி தான் போவாங்களாம். ஒரு பெண்கள் வந்து அப்போ வந்து ஆண்களுக்கு முன்னாடி புர்கா போடாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அது வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பால்பன் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமை வம்சத்துடைய மிக சக்தி வாய்ந்த சுல்தான் அப்படின்னு சொல்லலாம்.
இவர் என்ன பண்ணுறாருன்னா 40 குழு அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்துறார். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இரும்பு மற்றும் பிளட் அண்ட் அயன் பாலிசி ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கையை பயன்படுத்துறார். அது மட்டும் இல்லாமல் பைப்போஸ் முறை வந்து பயன்படுத்துறாங்க. அந்த கையில் பாஷா படத்தில் முத்தம் கொடுத்துட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த முறை தான் வந்து பைப்போஸ் முறையை பயன்படுத்துகிறாங்களாமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மங்கோலியருடைய படையெடுப்புலேருந்து நாட்டை பாதுகாத்து எல்லையும் பாதுகாக்கிறார் இந்த பால்பன் அவர்கள். நெக்ஸ்ட் டெல்லி சுல்தானியத்து வம்சத்தொரி எப்படின்னு பார்க்கலாம். அடிமை வம்சத்தில் இல்துமிஷ், குதுபுதீன் ஐபக், பால்பன் இருக்காங்க. 1206லேருந்து 1290 வரைக்கும். கில்ஜி வம்சம் பொறுத்த வரைக்கும் 1890லேருந்து 1320 வரைக்கும் அலாவுதீன் கில்ஜி முக்கியமானவர். துக்ளக் வம்சம் 1320லேருந்து 1414, ஷா துக்ளக், முகமது ஷா துக்ளக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முகமது பின் துக்ளக். சையத் வம்சம் 14 to 14 வந்து 1451 வரைக்கும் கிசர் கான் தான் வந்து தலைமை ஃபவுண்டர். லோடி வம்சம் வந்து இப்ராஹிம் லோடி தான் லாஸ்ட் 1451 வந்து 1526 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ டெல்லி சுல்தானியம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்த மாதிரி தான் அடிமை வம்சம் இருக்காங்க. ஸோ குதுபுதீன் ஐபக் அவர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டெல்லி சுல்தானத்தோட நிறுவுறாரு. குவாத்துல் இஸ்லாம் மஸ்ஜித்தை கட்டுறாரு. குதுப்பினார் கட்டுமானம் தொடங்கியாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து லக்ஷபக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லட்சங்களை கொடுப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்துமிஷ் பொறுத்த வரைக்கும் 1511லேருந்து 1536 வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு. இவர் வந்து இக்தா அப்படின்ற ஒரு நில ஒதுக்கீட்டு முறையை அறிமுகப்படுத்துறாரு. மங்கோலியர்கிட்ட அவருடைய நாடையும் காப்பாற்றுறாரு, டெல்லியும் பாதுகாப்பார். இது வந்து சகல்கானி அப்படின்ற 40 குழுவை உருவாக்குறாரு. ரஷ்யா சுல்தான் பொறுத்த வரைக்கும் 4 வருடங்களே ஆட்சி செய்கிறாங்க. இந்தியாவாண்ட முதல் பெண் ஒரே முஸ்லீம் அரசியும் இவங்க தான். கியாசுதீன் பால்பன் பொறுத்த வரைக்கும் 1266லேருந்து 1287 வரைக்கும் ஆட்சி செய்கிறார். சுல்தானத்துடைய அதிகாரத்தை நிலைநாட்டுறாரு. இவருடைய பாலிசி அப்படின்னு பார்க்கும்போது ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கை தான். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் சஸ்தா அதாவது முழந்தாளிட்ட அரசரை வணங்குற முறையும் பைப்போஸ் பாதங்களை முத்தமிடுற முறையும் வந்து அறிமுகப்படுத்துறாரு. இது வந்து பாரசீக வழக்கங்களையும் அறிமுகப்படுத்துறாரு. நெக்ஸ்ட் கில்ஜி வம்சம் பொறுத்த வரைக்கும் ஜலாலுதீன் கில்ஜின் அவர்கள் தான் கில்ஜி வம்சத்தை உருவாக்குறாரு. ஃபவுண்டராக தான் 1890லேருந்து 1320 வரைக்கும் கில்ஜி வம்சம். மிகப்பெரிய விரிவாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது தக்கான அரசுகள் மீது படையெடுத்து, அதாவது மாலிக் கபூர் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா சுல்தானியத்தையும் வந்து நிலப்பரப்பை விரிவாக்குறார். யாருன்னா அலாவுதீன் கில்ஜி அவர்கள். ஓகேங்களா? ஸோ நிர்வாக சீர்திருத்தங்கள் நிறைய பண்ணுறாரு. நிறைய நிர்வாக சீர்திருத்தங்கள்லாம் பண்ணியிருப்பாருங்க. நல்லாயிருக்கும் அவரது எல்லாமே. ஸோ மார்க்கெட் கண்ட்ரோல் ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணுறாரு. நில அளவீடு முறையை ஃபஸ்ட் இவர் தான் வந்து இது பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ நிரந்தர படையை வந்து உருவாக்குறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துக்ளக் வம்சம் 1320லேருந்து 1412 வரைக்கும் துக்ளக் வம்சம் இருக்கும். 14 வரைக்கும். கியாசுதீன் துக்ளக் அவர்கள் தான் இந்த வம்சத்தை நிறுவார். முகமது பின் துக்ளக் இவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. லேன்பூர் அவர்கள் பயங்கரமாக கலாய்ச்ச மாதிரியே கூட்டு எழுதியிருப்பார் இவரை பற்றி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவர் வந்து காலத்திற்கு ஏற்ப அரசன் இல்லை. மேபி இவருடைய கோட்பாடுகள், இவருடைய செயல்முறை எல்லாமே ஃப்யூச்சரில் மேபி ஒத்து போயிருக்குமே தவிர, அவருடைய காலத்தில் அது ஒத்து போகல. ஏன்னா இந்த கரன்சி சிஸ்டம் ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து யோசித்து செஞ்சாராமா. ஃபஸ்ட்டு தலைநகரை மாற்றுவார். டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு, அதாவது தௌலதாபாத்துக்கு மாற்றுவார். திருப்பி தௌலதாபாத்லேருந்து திருப்பி மாற்றி விடுவார். ஸோ மக்கள் வரமாட்டேன்னாலும் வந்துட்டு துன்புறுத்தி கூட்டு போய் பாதி மக்களை போகிறப்பயே சாவடிச்சிருவாங்க. திருப்பி வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டோக்கன் கரன்சினா செப்பு மற்றும் பித்தளை நாணயங்களை அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் தோல்வி அடைஞ்சிரும். மக்களே வந்து டூப்ளிகேட்டாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திருப்பி அந்த மக்கள் டூப்ளிகேட் பண்ண காயின்ஸ் எல்லாம் இவர் வந்து வாங்கி ட்ரெஷரியில் வச்சுட்டு இந்த ட்ரெஷர் கருவூலம் அந்த காயின்ஸை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து தோல்வியடைய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து விஜயநகர பாமணி அரசுடைய தெற்கில் வந்து அவங்க தோன்றதுக்கு இவருடைய மொக்கையான ஒரு எப்படி சொல்கிற ராஜ்யமும் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துக்ளக் வம்சம் ஃபெரோஷா துக்ளக் அவர்கள் 1351லேருந்து 1388 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ துக்ளக் வம்சம் தான் பார்த்துட்ருக்கோம். 3வது இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்வாய்களை வந்து நீர்ப்பாசனங்கள், கால்வாய்கள்லாம் அமைக்கிறார். இதை தவிர போர் மற்றும் விரிவாக்கத்தை வந்து அதிகமாக செலுத்துறார். நிர்வாக சீர்திருத்தங்கள் நிறைய நடக்குது. இவர் வந்து திவானி கைரத் அப்படின்ற ஒரு முஸ்லீம் பெண்களுக்கு உதவ துறையும் வந்து நிறுவியவர். ஓகேங்களா? ஸோ ஜிஸ்யா வரியை கடுமையாக அமல்படுத்தினார். ஓகேங்களா? ஸோ ஜிஸ்யா சிஸ்டத்தை மீண்டும் ஃபெரோஷா துக்ளக் வந்து அமல்படுத்துறாரு. ஆனால் அவர் செஞ்ச மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, சுதர்சன ஏரியா சம்திங் தெரியல, அந்த ஏரியா தூர்வாங்கி அந்த இது பண்ணுவாங்களா, அந்த குப்பைகள்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, தூர்வாருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவார். நிறைய நீர்நிலையங்கள் அந்த மாதிரிலாம் வந்து அமைப்பார். இது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் ஏழை பெண்களுக்கு, அப்புறம் திருமணம் ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த அடிமைகள் இவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாராம், ஒரு இது மாதிரி கட்டிட்டு அவங்களுக்குலாம் வேலைலாம் கொடுப்பாராம். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப நல்லவராக இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஜிஸ்யா வரி மீண்டும் அமல்படுத்துகிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சையத் வம்சம் 1414லேருந்து 1451 வரைக்கும் சையத் வம்சம். தைமூருடைய படையெடுப்பில் டெல்லி சுல்தானியம்
மோசமா தோத்தர்றாங்க. ஸோ அது வந்து உருவான வம்சம். கிசர்கான் அவர்கள் வருவாரு. சையத் வம்சத்த நிறுவரு அவர் தான். ஸோ தைமூருக்கு கீழ வந்து இந்த ஆட்சிகள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ தில்லி சுல்தானும் இந்த இடத்துல முற்றுப்புள்ளி வச்ச மாரி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லோதி வம்சம் உங்களுக்கே தெரியும். பஹ்லூல் லோடி அவர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா, ஆப்கானிய வம்சத்த வந்து நிறுவுறாங்க. ஸோ டெல்லி வம்சத்திலேயே ஆப்கானிய வம்சத்த நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பஹ்லூல் லோடி அவர்கள் தான். ஸோ 1451லேருந்து 1526 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் சிகந்தர் லோடி வராரு. அவர் வந்து சிறந்த ஆட்சியாளரா இருக்காரு. ஆக்ரா நகரத்த உருவாக்கியவர் இந்த சிகந்தர் லோடி தான். 1502 சம்திங் அந்த மாரி டைம்ல உருவாக்குறாரு. இப்ராஹிம் லோடி அவர்கள் உங்களுக்கே தெரியும். தேவையில்லாம போயிட்டு அமைதியா இருந்த காபூல்ல இருந்த பாபர வந்துட்டு "வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ எனக்கு சண்டைக்கு வாங்க" அப்படின்னு கூப்பிட்டுட்டு, "இல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் ஆளுநர் என்ன பண்ணுவாரு, அவங்க மாமனார் என்ன பண்ணுவாரு, மாமனாரும் இவங்களும் "இல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லிருவாங்க. திருப்பி "இல்ல இல்ல, நீ எப்படின்னு கூப்பிட்டுட்ட, நான் வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் வந்து துப்பாக்கி, இந்த பீரங்கிலாம் வச்சு இந்த எப்படி சொல்றது? இந்த இந்த மார்வல்ஸ் மூவி பார்த்த மாரி நெறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணி ஜெயிச்சுருவாரு அவரும். ஸோ வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் 1526கள்ல முகலாய வம்சத்த வந்து பாபர் அவர்களால் தோற்கடிக்கப்படுவார்கள். ஓகேங்களா? ஸோ டெல்லி சுல்தானுக்கு இங்கோட ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பாரு. நெக்ஸ்ட் விஜயநகரம் மற்றும் பாமி ராஜ்யங்களுடைய விரிவாக்கம் பார்க்கலாம். ஹரிகர புக்கர் வந்து இவங்க தான் வந்துட்டு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம். 1336களில் தோன்றாங்க. கிருஷ்ணதேவராயர் துருவ வம்சத்தை சார்ந்தவர். மிக 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 ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஆள் வந்து கிருஷ்ணதேவராயர் அவர்கள் தான். இவருடைய காலம்னா 20 வருஷம் ஆட்சி புரிந்திருப்பாரு. 1509லேருந்து 1529 வரைக்கும் ஆட்சி புரிப்பார். இவரை ஆந்திர போஜன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பார்கள். தெலுங்குல அமுக்தமல்யா போன்ற நூலையும் எழுதியிருக்காரு. இந்த நாயங்கரா முறை அமைப்பு அப்படின்றது ஐயங்கரா முறை அமைப்பும் இந்த விஜயநகர கீழே இருந்தால் நமக்கு வந்து வந்த ஒரு அமைப்பு ஆகும். இது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பேரரசு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இராணுவத்தையும் நிலப்பிரபுத்துவத்தையும் ஒரு வந்து அழகா கையாண்டவங்க இவங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு கீழே தான் மக்கள் வந்து இருக்கணும் அப்படின்னும் வந்துட்டு ஒரு ஃபிக்சேஷன் வச்சதும் இவங்க தான். நாயக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இராணுவ தளபதிகள் இல்ல ஆளுநர்கள இப்படி சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதிய வந்து நியமிச்சு, அதில வரி வசூலிக்கிறதுக்காக இவங்கள வந்துட்டு நியமிப்பாங்க. இந்த நாயக்கர்களையும், இல்ல ராணுவ அதிகாரிகளையுமே. இதன் மூலமா படைகள வந்து பராமரிக்கிறதுக்கு அவங்களுக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. அரசுக்கு குறிப்பிட்ட தொகையும் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க மக்கள். ஸோ ஐயங்கார் முறை அப்படின்னா, கிராம மாவட்டத்தில இருக்கக்கூடிய கிராம மட்டம் ப்ராவின்சஸ் இருக்கிறது தான். அத தாண்டி கிராம மட்டத்தில செயல்படும் சுய ஆட்சி அமைப்புகள்லாம் இருக்கும். ஓகேங்களா? அந்த சுய ஆட்சி கிராம நிர்வாகத்தை சேர்ந்த 12 பாரம்பரிய அதிகாரிகள் இருப்பாங்க. அந்த 12 பாரம்பரிய அதிகாரிகளையும் ஒண்ணா கொடுத்த ஐயங்கார் அமைப்பு. அவங்க வந்து நியமிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஊதியமோ, வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் வழங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ வருவாய் நிர்வாகம் அப்படின்னும்போது நிலவரி. ஓகேங்களா? ஸோ பெரும்பாலும் உற்பத்தியிலேருந்து 6ல 1 பங்கு. ஓகேங்களா? ஸோ பாருங்க 1/6. ஓகேங்களா? இது மூலியமா வருவாய வந்து வாங்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் வர்த்தகம் வரி, இல்ல தொழில்கள் மீதான வரி, திருமணத்துக்கான வரியும் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பேசாம இப்ப அப்படி போட்டுருக்கலாம் திருமண வரின்னு சொல்லிட்டு, பிற வரிகளும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதாரம் இந்த கொஸ்டின் ரொம்ப பாருங்களேன். இப்படி கூட ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்கலாம். திருமணம் வரி வந்து இருந்தது எந்த ஆட்சி காலத்திலன்னு கேட்கலாம். நம்ம யோசிப்போம். எந்த ஒரு வேள வேதிக்ல இருக்குமா? எங்க இருக்கும்? வரி எங்க இருக்கும்? எப்பவுமே நம்ம வருவாய் வரியோ, இல்ல நிலவரி தானே படிப்போம். இது என்ன அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். திருமணத்துக்கும் வரி போட்டிருக்காங்க விஜயநகர காலத்துல. பொருளாதாரம் பொறுத்தவரைக்கும் வர்த்தகம், துறைமுகங்கள் மூலம் கடல் கடந்து வர்த்தகம் செழித்தது. குறிப்பா குதிரை மசாலா பொருட்கள். எஸ்பெஷலி நல்லா பாருங்க. விஜயநகரம் குதிரை மசாலா பொருட்கள் தான். இத தவிர்த்து போர்ச்சுகல்ல இருக்கக்கூடிய சில பேர வந்துட்டு என்ன பண்ணாங்க, படைகள்லயும் சேர்த்துப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாமினி கிங்டம். நிர்வாகம் பார்த்தீங்கன்னா, சுல்தான் தான் நிர்வாகத்துடைய தலைவரா இருப்பாரு. ஸோ 8 பேர் தராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. தராஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி 4 ராஜ்யங்களா பிரிக்கப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ராஜ்யத்திலயும் வந்து தராஃப்லயும் தராஃபர் அப்படின்னு தராப்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தராப்பர் அல்லது முப்தி இல்லன்னா ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ஆட்சி செய்வாங்க. முகமது கவான் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இங்க வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முகமது கவான் அவர்கள் மிக சிறந்த பிரதம மந்திரியா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இங்க யார் வந்து ஃபவுண்டர் அப்படின்றத நான் மேல சொல்லியிருப்பேன். ஸோ முகமது கவான் அவர்கள் ஃபவுண்டர் கிடையாது. அவரு வந்து மிக சிறந்த பிரதம மந்திரியா இருப்பாரு. வக்கீல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதம மந்திரியா இருப்பாரு. நிர்வாக சீர்திருத்தங்களும், ராணுவ வெற்றிகளும் நெறைய பண்ணுவாரு. இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு வந்து பின்னால் வந்துட்டு இவர் ஆட்சிய விட்டு விலக வைப்பாங்க. சமூக அமைப்பு பார்த்தீங்கன்னா, பாரசீகத்திலேருந்து வந்த முஸ்லீம் பிரபுக்களுக்கு வந்து ஆப்கானிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் உள்ளூர் முஸ்லீம்களுக்கும் பிரிவுகள் ஏற்பட்ட தக்காணத்தில இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும், ஆப்கானிக முஸ்லீமுக்கும் நெறைய போட்டிகள் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அலாவுதீன் பாமன் ஷா தான் வந்து கிரியேட் பண்ணுவாரு. ஆனா முகமது கவான் ரொம்ப மிகப்பெரிய பிரதம மந்திரியா இருப்பாரு. இதை தவிர்த்து பொருளாதாரம் அப்படின்னும்போது அக்ரிகல்ச்சர், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து அதிகமா இருந்தது. இரும்பு மற்றும் வைர சுரங்கங்கள் வந்து அதிகமா இருந்தது இவங்களுடைய பாமினி கிங்டம்ல. இதுக்கப்புறம் முகலாயருடைய வீழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அக்பர் அவர்கள் 1556லேருந்து 1665 வரைக்கும் முகலாய அரசு வந்து பேரரசு ஒருங்கிணைக்கிறாரு. ஓகேங்களா. ஒரு மிகப்பெரிய மாமன்னரா இருக்காரு. மன்சப்தாரி ராணுவ அமைப்ப உருவாக்குறாரு. இது மட்டும் இல்லாமல் சுல்லி குல் அனைவருக்கும் அமைதி இப்ப நடந்த பிஜிடிஆர்பில கேட்டிருந்தாங்க. ஸோ யாருன்னு சொல்லிட்டு ஸோ அமைதி என்ற கொள்கையை பின்பற்றினார். தீனி இலாஹி அப்படின்ற ஒரு மதத்தை நிறுவுறாரு. ஜப்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நில வருவாய் முறையும் அறிமுகப்படுத்துறாரு. இதெல்லாம் அக்பருக்கான பாயிண்ட்ஸ். ஸோ ஜஹாங்கீர் பொறுத்தவரைக்கும் 1605லேருந்து 1627 வரைக்கும் ஆட்சி செய்தாரு. இவர் பேரளவிலே ஒரு ஆட்சியாளரை தவிர உண்மையான நிர்வாக ஆட்சியாளர் இல்ல. அவருடைய மனைவியான நூர்ஜஹான் அவர்கள் தான் உண்மையான ஆட்சியாளர். நான் முதலே சொல்லியிருப்பேன். இப்போ நூர்ஜஹான்னா வந்து ஒளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு அந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கையுடையவர், அதுக்கப்புறம் பெரும் ஆட்சியாளர் இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் பேருக்கு இருக்கும் மீனிங். ஸோ அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஜஹாங்கீர் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, முகலாயர்களுடைய காலத்துல வந்து அதாவது ஓவியக்கலையில் சிறந்த உச்சக்கட்டத்தை அடைந்த டைம் ஏன்னா ஜஹாங்கீர் தான். ஸோ ஓவியக்கலையின் பொற்காலம் முகலாயர் காலத்துல அப்படின்னா ஜஹாங்கீர் அவர்கள் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த தாமஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொருத்தர் வந்துட்டு இங்கே தான் வந்து பெர்மிஷன் கேட்பாங்க. ஓகேங்களா. ஜஹாங்கீர் கிட்ட தான் வந்து பெர்மிஷன் கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பதான் ஆங்கிலேயர்கள் வந்து உள்ள வருவாங்க. அதுக்கு முன்னாடி போர்ச்சுகீயர்கள் தான் இருப்பாங்க. இவரது மனைவி வந்து நூர்ஜஹான் அரசியலில் முக்கிய பங்கேற்றார். ஷாஜகான் அவர்கள் 1628லேருந்து 58 30 வருஷங்கள் ஆட்சி செய்வார். முகலாய கட்டிடக்கலையுடைய சிறந்த எடுத்துக்காட்டாக இவர் விளங்கியிருப்பார். கோல்டன் ஏஜ் ஆஃப் முகலாயர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். தாஜ்மஹால், செங்கோட்டை, ஜமா மஸ்ஜித் போன்ற கட்டிடங்களை கட்டியிருப்பார். ஸோ அவுரங்கசீப் அவர்கள் 1658லேருந்து 1707 வரைக்கும் ஆட்சி செய்தார். பேரரசுடைய உச்சத்தை தொட்டவரும் இவர் தான். அதுக்கப்புறம் தக்காணத்துலேருந்து தேவையில்லாமல் வந்துட்டு அன்வான்டா வேலை செஞ்சதும் இவர் தான். ஓகேங்களா. ஸோ அதனால நெருக்கடி உருவாகுது. முகலாயருடைய உறவு பத்தி மேலேயே படிச்சிருப்போம். பிரபுக்குழு உறவு அப்படின்னும்போது மன்சப்தாரை முறை மூலம் பிரபுக்கள் வந்து அதிகாரிகளாகவும், ராணுவ தளபதிகளாகவும் பதவிகளை வழங்குறாங்க. ஓகேங்களா. ஸோ பிரபுக்கள் அப்படின்னும்போது முகலாய நிர்வாகத்தோட முதுகெலும்பாவும் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் பேக் போன் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த மாதிரி வந்து ரஜபுத்திரர்கள் வந்து பேக் போன் ஆஃப் த முகல்ஸோடைய இதுவாக இருந்திருக்காங்க நிர்வாகத்தில். ஸோ ரஜபுத்திரர்களோட உறவு அக்பர் காலத்தில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நட்பா ஸ்டார்ட் ஆகுது. திருமண உறவாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெருக்கடி காலம் அப்படின்னும்போது என்ன அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் அவுரங்கசீப் வந்து நீண்ட காலமாக தக்காணத்திலே இருந்துருவாங்க. போர் நெருக்கடி காரணமாக நிறைய செலவுகள் செஞ்சிருவாரு. ஸோ வந்து அந்த யார்கிட்ட மராத்திய சிவாஜி கிட்டே சண்டை போட்டுட்டே இருந்துருவார். ஓகேங்களா. ஸோ ஜாகீர் சிஸ்டம் வந்து பற்றாக்குறையெல்லாம் ஆரம்பிக்குது. ஸோ பேரரசர் அப்படின்றவர் தான் ஒரு அரசுடைய தலைவராக இருக்காரு. நிர்வாகத்துடைய உச்ச அதிகாரியாகவும் இருக்காரு. அனைத்து அதிகாரிகளும் இவங்கள்ட்ட தான் வந்துட்டு குவியணும். ஓகேங்களா. ஸோ வக்கீல்னா பிரதம மந்திரி அவர்கள் ஆரம்பத்தில் அக்பர் கீழே அதிகாரமிக்கவராக இருந்தவங்க. திவான் வசீர் அப்படின்னா நிதி மற்றும் வருவாய்த்துறையுடைய தலைவர். ஓகேங்களா. இவங்க பேரரசில் இருக்கக்கூடிய நிலைமையை கவனிக்குவாங்க. மீர்பாக்ஷி அப்படின்னா ராணுவத்துறையுடைய தலைவராக இருப்பார் தான் மீர்பாக்ஷி அவர்கள். இவர் மன்சப்தாரர்களால் நியமிக்கப்படுவாங்க. பதவி உயர்வு மற்றும் ராணுவ சம்பளம் வந்து இவங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து கவனிச்சுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. சதுர் அப்படின்றது வந்து பிஹெச்டிஆர்பி 2025ல கேட்டிருந்தாங்க. மத விவகாரங்களுக்கு மற்றும் அறக்கட்டளை வந்து என்டோமெண்ட்ஸ் நிர்வகிக்கிறாங்க. காசி உஸ் குஸ்த் அப்படின்னா வந்து நீதியின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமை நீதிபதி. மன்சப்தாரி முறை அப்படின்னும் போது என்னன்னா முகலாயருடைய நிர்வாகத்தில் மிக முக்கியமான அம்சம் இது அப்படின்னு சொல்றாங்க. அக்பருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வரி தான் இந்த மன்சப்தாரி. ராணுவம் மற்றும் குடிமை நிர்வாகத்துடைய முதுகெலும்பா இருக்கு. இந்த மன்சப்தாரி முறையில் ரேங்க் அதாவது ஒரு சேவை செய்கிறாங்கன்னா ஒரு பதவியை குறிக்கிறது. அவர் தரத்தை வந்து குறித்து தான் மன்சப்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்சப்தாரியிலேருந்து 2 எண்கள் இருக்கா. ஒன்று சாட் இன்னொன்று சவார். இந்த சாட்னா என்னன்னா தனிப்பட்ட தரம். ஓகேங்களா. ஒரு அதிகாரியோட பதவி அவங்களுடைய அந்தஸ்து சம்பளம் வந்து குறிக்கத்தான் சாட். சவார்னா குதிரை வீரர்களோட எண்ணிக்கை. ஓகேங்களா. அதோட எண்ணிக்கை குறிக்கிறது. மன்சப்தாரர்கள் வந்து பராமரிக்க வேண்டிய குதிரை படை வீரர்களை எண்ணிக்கை. ஓகேங்களா. எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு நீ பெரியாள் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்தது தான். முகலாயருடைய கட்டிடம் அப்படின் போது பாபருடைய காலத்தில் தோட்டங்கள் இருக்காமல் தோட்டங்கள் அமைப்பதில் மிகவும் ஆர்வம் காமிக்கிறாரு பாபர் அவர்கள். சஹார் பாக் அப்படின்ற ஒரு அமைப்பும் உருவாக்குறாங்க. ஹுமாயூன் பொறுத்த வரைக்கும் ஹுமாயூனுடைய கல்லறை. ஓகேங்களா. ஸோ பாணியின் தாக்கம் எந்த பாரசீக பாணியின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்காமோ அவருக்கான கல்லறையை அவர் உருவாக்கியிருக்காரு. அக்பர் அவர்கள் கட்டிடங்கள் ஃபதேபூர் சிக்ரியில வந்து கட்டுறாரு. ஒரு நகரையே கட்டுறாங்களாம். அதுக்கப்புறம் பஞ்ச்மஹால் அவங்க கூட பஞ்ச்மஹால் புலந்தர் வாசலாம் இவருடைய இது. ஓகே. அலந்தர் வாசம் புலந்தர் வாசம் கன்ஃபியூஸ் ஆயிக்காது. ரஜபுத்தருடைய பாணி வந்து கட்டிடக்கலையா இருக்கா. ஹுமாயூன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த பானை பாரசீக பாணி. அக்பர் பொறுத்த வரைக்கும் என்ன ரஜபுத்திர பாணி. ஓகேங்களா. ஏன்னா வந்து ஜோதா வந்து ரஜபுத்திர பெண் தான். ஸோ அவங்களுடைய பாணியில் இருக்குது. ஜஹாங்கீர் பொறுத்த வரைக்கும் ஓவியம் வரைகிறது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். நுண் ஓவியங்கள் பயங்கரமாக மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் வந்து பயங்கர உச்சக்கட்ட தடை தான். வெள்ளை பளிங்க கற்கள்லாம் வந்து என்ன பண்ணுறான்னா பிட்ராதுரா அப்படின்னு சொல்லிட்டு செதுக்கப்பட்ட பளிங்கு வண்ண கற்களை வந்து பதிக்கப்படும் ஒரு
அலங்கார முறை வந்து உருவாக்குறாரு. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு வந்து இதிமத் உத் தௌலாவின் கல்லறை. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வேர்ட் வந்து புதுசா கேள்விப்படுங்க. ஓகேங்களா? ஸோ இதிமத்துல்லாவின் கல்லறை கட்டியது யாருன்னா ஜஹாங்கீர் அவர்கள். ஷாஜகான் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும். வெள்ளை பளிங்கு கற்களாம், தாஜ்மஹால், செங்கோட்டை இதெல்லாம், ஜமா மஸ்ஜித். அவுரங்கசீப் பொறுத்தவரைக்கும் பெரிய எடுத்துக்காட்டு இல்ல. ஆனா வந்து ஒரு கல்லறை மட்டும் இருக்கு. பிபியின் மக்பரா அப்படின்றதும் அவுரங்காபாத்ல இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சமய இயக்கங்கள் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு 7த், 8த் 2மே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ வந்து ஹிஸ்ட்ரி வந்து லைனா இருக்கும். நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து மேம் 7த்தா நடத்திட்டு இருக்காங்கன்னு யோசிக்காதீங்க. 2மே மிக்ஸ் ஆயிருக்கு. பக்தி இயக்கம் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, கடவுள்ல வந்து பக்தி எந்த அளவுக்கு செலுத்துவோமோ, அந்த அளவுக்கு வந்து முக்தி அடைவோம் அப்படின்றது கான்செப்ட்டா இருந்தாங்களாம். இதுதான் அடிப்படை தத்துவம். ஆரம்ப காலத்துல கிபி 6லேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நாயன்மார்கள், ஆழ்வார்களும் தென்னிந்தியாவுல பயங்கரமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. வட இந்தியா பரவல் பொறுத்தவரைக்கும் ராமானந்தர் அப்படின்றவர் வந்து வட இந்தியாவுல இவர் வந்து பரப்புறாரு. ஓகேங்களா? ஸோ முக்கிய பக்தி துறவிகள் அப்படின்னு பார்க்கும்போது கபீர் அவர்கள் இந்து, முஸ்லீமுடைய ஒற்றுமையை வந்து வலியுறுத்துவர் தான். கடவுள் அப்படின்றவங்க ஒருத்தர் தான் அப்படின்னு போதிக்கிறாரு கபீர் அவர்கள். குருநானக் அவர்கள் சீக்கிய மதத்தை நிறுவாரு. ஒரே கடவுள் தான். மனித குலம் வந்து சகோதரத்தை பத்தி பேசுறாரு. ஓகேங்க. மனித குலம் அப்படின்றது பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா? சைதன்யர் அப்படின்றவர் சைதன்யான்னு பேர் கேட்டாவே தெரியும். கிருஷ்ணனுடைய பேரு. கிருஷ்ணனுடைய பக்தி வந்து வங்காளத்துல பரப்புறாரு. இவருடைய கொள்கை என்னன்னா சங்கீர்த்தனம் அப்படின்றது இவருடைய கொள்கை. துளசிதாசர் அவர்கள் ராம சரிதாமானஸ் வந்து எழுதுவார். ஸோ இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ராமசரிதாமானஸ் எழுதியவர் துளசிதாசர். சூஃபிசம் அப்படின்னா என்னன்னா, இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக மற்றும் மறைபொருள் இயக்கம் தான் சூஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் அப்படின்றவங்க நேரடி தொடர்பு கொள்ள மாட்டாங்க. அதுவும் நம்ம உள்ளுணர்ந்து தூய்மையா வந்து பண்ணாதான் தொடர்பு கொள்ளும் அப்படின்னுவோம். ஓகேங்களா? ஸோ சங்கிலிகள் அப்படின்னா வந்து சூஃபி துறவிகளுடைய அமைப்புகள் வந்து சங்கிலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிஸ்டி சில்சா அப்படின்னா இந்தியாவுல மிகவும் பிரபலமான சூஃபி அமைப்பு இருக்குமா. அது வந்து எதுக்குன்னா ஏழைகளை வந்து வாழ்றதுக்கு, அதுக்கப்புறம் அதிகாரம் மற்றும் பணத்தை வந்து தவிர்த்து எல்லாத்தையும் வந்துட்டு மனுஷனா வந்து கருதுறதுக்கு இதுக்கான இதான் சிஸ்டி சில்சான்னு சொல்லுவாங்க. ஓகே. முக்கிய சூஃபியா யார் இருந்தாங்கன்னா, மொயினுதீன் சிஷ்டி அவர்கள் தான் இருந்தாங்களா அந்த சிஸ்டி சில்சால. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அ சுகரவர்த்தி சில்சா அப்படின்னு ஓகேங்களா? ஸோ சிஸ்டி சில்சா, சுகரவர்த்தி சில்சாலாம் புதுசா கேள்விப்பட்டீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. சுகரவர்த்தி சில்சா அப்படின்னா என்னன்னா, அரசு அதிகாரம் மற்றும் செல்வத்துடன் உறவை பேண அனுமதித்தது. ஓகேங்களா? ஸோ தாக்கம் பாருங்க. சூஃபிசம் ஆனது இந்து, முஸ்லீம் கலாச்சார பரிமாற்றத்தை ஊக்குவித்தது. ஓகேங்களா? ஸோ முகலாயருடைய நெருக்கடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17ஆம் நூற்றாண்டு 2ஆம் பகுதியில அவுரங்கசீப் தக்காணத்துல இருந்தது தான் அப்படின்னு ஓகேங்களா? ஸோ அவுரங்கசீப் வந்து டெக்கான்ல 25 வருஷமா இருந்துறாரு. தென்னிந்தியாவுல வந்து கழிச்சிடுறாரு. பீஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா சுல்தான்கள கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் மராத்தியர்களுடைய எழுச்சி அதிகமாகுது. அத ஒடுக்கிறதுக்காகவே வந்து நெறைய பணங்களும் செலவு பண்ணுவாரு. நீதி சுமை அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்கான போர்கள் வந்து நெறைய இருக்கும். ஸோ ட்ரெஷரீஸ்ல காசு செலவு பண்றாரு. ஓகேங்களா? ஸோ ராணுவத்தில பயங்கர சோர்வு அடைகிறாரு. ஸோ அப்பைலேருந்தே முகலாயர்களுடைய காலம் கொஞ்சம் கம்மியாகுது. ஜாகீர் நெருக்கடி அப்படின்னா, ஜாகீர் என்றால்னா மன்சப்தாரர்கள். அந்த இதுலயும் சம்பளம் குடுக்க முடியாம போறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நில பற்றாக்குறையும் அதிகமாகுது. சுரண்டல்கள், விளைவுகள் நெறைய நடக்குது. நெக்ஸ்ட் அரசியல் மற்றும் சமூக நெருக்கடிகள் அப்படின்னா, ஜிஸ்ய வரி வந்து போடுறாங்க முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு. இதனால் ரஜபுத்திரர்கள் வந்து விசுவாசமா இருக்கிறது கம்மியாகுது. மோசமான நிலை உருவாகுது. அதுக்கப்புறம் இல்லாம பிராந்திய கட்சிகள் இந்த ஜாட்டு, சீக்கியர், மராத்தியர் போன்ற ஏன்னா வந்து ஒரு அப்போ அவங்களுமே ஹிந்துயிசம்ல தான் வருவாங்க வந்தா ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து புனித வரின்றது அவங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, ஆப்போசிட்டா மாறுறாங்க. ஸோ விஜயநகரம் மற்றும் ராஜ்யங்கள் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டே பார்த்தது தான். விஜயநகரம் மற்றும் பாமி ராஜ்யங்கள் கிபி 14ஆம் நூற்றாண்டுகள்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? சுமார் 2 நூற்றாண்டுகள் வந்து போட்டியா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாமி ராஜ்யத்துடைய வீழ்ச்சி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமி ராஜ்யத்தில வந்து தக்காணத்தில இருக்காங்க. ஸோ இந்தியாவுல குடியேறிய முஸ்லீம்கள் தான் இந்த பாமினிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கானிகள் அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்த முஸ்லீம் தான். ஆப்கானிஸ்தான் இருக்கு பார்த்தீங்கன்னா, அஃப்கானிகள் ஈரான், ஈராக் பகுதிகள் ஆப்கானிஸ்தான்ல இவங்களும் உள்ளூர் முஸ்லீம்களுக்கும் 2 பிரிவா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முகமது கவான் அப்படின்றவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு இவர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்துட்டு கடைசியில பிற்காலத்தில தூக்குல போட்டு இறக்கவும் செஞ்சிருப்பாரு. சந்தேகத்தின் பெயர் காரணமாக. ஆனா சிறந்த ஆட்சியாளரா, கவர்னரா ஒரு வந்து பிரதம மந்திரியா இருந்தவர் தான் இந்த பாமினி கிங்டம்ல முகமது கவான் அவர்கள். இந்த பாமினி அரசின் புகழ்பெற்ற பிரதம மந்திரி முகமது கவான் தவறான சந்தேகத்தின் பேரில் சுல்தானால் கொல்லப்பட்டார். எப்பன்னா 1481கள்ல இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சி 1லயே கேட்டிருக்காங்க. இவரின் மரணம் வந்து ராஜ்யத்துடைய ஒற்றுமை குலைக்குது. இது மட்டும் இல்லாமல் 1818கள்ல பாமி ராஜ்யத்தை வந்து 5ஆ பிரிக்கிறாங்க. பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமத் நகர், பிரார் மற்றும் பெரார்
ஓகேங்களா? ஸோ பிடார், பெராரர் இது வந்து கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. ஸோ கிரானாலாஜிக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜயநகர பேரரசோட வீழ்ச்சி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா வந்துட்டு நெறைய மோதல்கள் வந்து எதிர்கொள்றாங்க விஜயநகர பேரரசு ஓகேங்களா? ஸோ வடக்கு எல்லையில வந்து பாமி அரசுகளும், இந்த பார்த்தீங்கன்னா வந்து தக்காணத்தில இருக்கக்கூடிய ரைசூர், தோப் அப்படின்ற பகுதிகளும் தொடர்ந்து போரிட்டுட்டே கொண்டு இருக்காங்க ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த தோஹா பகுதிகள் தான் வந்துட்டு விஜயநகர் கூட போரிட்டுட்டே வந்திருப்பாங்க. ஸோ தக்கான சுல்தானியங்களுடைய கூட்டணியும் இருக்கலாம் ஓகேங்களா? பிடார தவிர மத்த 4 அரசுகளும் விஜயநகர பேரரசுக்கு எதிரா இருந்துச்சு ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விகள்ல வரலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி வந்து மகாதாஸ்ல வந்து வஜ்ஜி வந்து இண்டிபெண்டன்ட்டா இருந்துச்சு, மல்லா வந்து இண்டிபெண்டன்ட்டா இருந்துச்சு அப்படின்ற மாரி, இது மட்டும் தனியா இருக்கு. அப்ப வந்து பிடார தவிர 4 ராஜ்யங்களுமே விஜயநகருக்கு ஆப்போசிட்டா இருந்திருக்கு ஓகேங்களா? ஸோ தலைக்கோட்டா போர் நடக்குது 1565கள்ல. இது வந்து திருப்பு முனையாவும் இருக்கு. விஜயநகர தளபதி வந்து ராமராயருடைய தலைமையில படைகள் வந்து ஒன்றிணைக்கிறாங்க தலைக்கோட்டா போர்ல ஓகேங்களா? சுல்தானிய படைகள் தோற்கடிக்கப்படுறாங்க. போருக்கு அப்புறம் விஜயநகர தலைநகரமான ஹம்பி வந்து சூறையாடப்படுது, அழிக்கவும் படுது. விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரழிவுக்கு பிறகு விஜயநகருடைய அரசு ரொம்ப பலமிழந்துடுறாங்க. தென்னிந்தியாவுல ஒரு சிறிய அரசாவும் சுருங்கிடுறாங்க. பேரரசா இந்த எச்சங்கள் எல்லாமே கம்மியாகி இறுதியா அரவிடு அப்படின்ற ஒரு டைனாசிட்டி கீழ என்ன ஆகுதுன்னா, சந்திரகிரியில மாற்றப்பட்டு மெதுவா வீழ்ச்சியடையவும் ஆரம்பிக்குது. ஸோ பாருங்க, இந்த தலைக்கோட்டா போருக்கு அப்புறம் 1525கள்ல கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, போர்கள் நடக்குது. தோவா பகுதிகள்லேருந்து 4 ஆ பாமிய அரசுகளும் வந்து எதிரா இருக்காங்க. வீழ்ச்சியடைய ஆரம்பிக்குது. வீழ்ச்சி அடைஞ்சு என்ன பண்றாங்கன்னா, ஹம்பில வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேரரசுகள் வந்து சின்ன அரசுகளா சுருங்குது. லாஸ்ட்ல அரவிடு அப்படின்ற ஒரு டைனசிட்டி வந்து சந்திரகிரிக்கு மாத்தப்பட்டு வீழ்ச்சியும் அடைய ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, யூனிட் 7 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப யூனிட் 8 பார்க்கலாம். அதே கன்டினியூட்டி தான். முகலாயருடைய பேரரசு நெருக்கடி மற்றும் வீழ்ச்சிக்கான காரணங்கள். ஜாகிர்தாரியுடைய நெருக்கடி ஓகேங்களா? ஸோ முகலாய பேரரசு வீழ்ச்சியடையுது அப்படின்னா காரணம் என்ன? ஜாகிர்தாரி முறையும் ஒரு காரணமா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்சப்தார்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்ப சம்பளம் வந்து வழங்கக்கூடிய சிக்கல்கள் வருது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்து சம்பளம் அப்படின்னா, இப்போ வந்து 10 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்கன்னா குடுக்கலாம். வந்து 1000, 2000, 10,000 அந்த மாரி லட்சக்கணக்கு போனா, அப்ப அவங்களுக்கான சம்பளம் அப்படின்றது ட்ரெஷரியில ஒரு பங்கு போயிரும். அதனால லேக் ஆஃப் ஜாகீருடைய பற்றாக்குறை ஏற்படுது. ஸோ மன்சப்தார்கள் வந்துட்டு அதிகமானா, அப்ப ஜாகீர்ஸ் என்ன ஆகணும்னா, அவங்களும் அதிகமா இருக்கணும். வெறும் மன்சப்தார்கள் மட்டும் அதிகமாயிட்டு இருக்காங்க. ஜாகீர் நெருக்கடி வருது. விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாகீர்கள் கிடைக்காதது. இல்லன்னா தரம் குறைந்த ஜாகீர்களை பெற்ற அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு ஏத்த மாரி வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? நிலத்த அதிகமா சுரண்டுறாங்க. எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் பண்ணிடுறாங்க. விவசாயிகள் வந்து அதிகமா என்ன பண்றாங்க? வரியும் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த மாரி மோசமானது வரக்கூடாது. ஸோ அதனால ஜாகீர் தான் ஃபர்ஸ்ட்டு டிக்ளைன் ஆகுறதுக்கு காரணம். ஓகேங்களா? ஸோ வந்து ஜாகிர்தாரி முறை சீர்குலையுது. மன்சப்தார்கள் வந்து படைகளை சரியாக பராமரிக்காம இருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. முகலாய பேரரசின் வீழ்ச்சி என்ன அடுத்தது அப்படின்னா, முகலாயர் அதாவது அவுரங்கசீப் மேலே சொன்ன மாரி தான் 1707கள்ல மறைவுக்கு பிறகு இவர் பேரரசுகள் ரொம்ப பலவீனமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்த சில ஆட்சியாளர்கள் பகதூர் ஷா அவர்கள், பகதூர் ஷா 1 நெக்ஸ்ட் ஜஹான்தார் ஷா. அந்த பகதூர் ஷா 1 வந்து எங்க வருவாங்கன்னா, நடுவுல வருவாங்க. லாஸ்ட்டா அந்த பகதூர் ஷா 2 இவங்கலாம் வந்து இந்த 1857 போர்கள் அப்போ வராங்க. ஓகேங்களா? ஸோ பேரரசு வந்து சிதைய ஆரம்பிக்குது. மத்திய நிர்வாகம் எல்லாமே பலவீனம் அடைய ஆரம்பிக்குது. பிரபுக்கள் வந்து அதிகமாகுறாங்க. ஓகேங்களா? ஸோ பிரபுக்கள்ல நெறைய போட்டிகள் வருது. நீயும் பிரபு தான், நானும் பிரபு தான். என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்கு. என்கிட்ட தான் நீ கீழ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள் எல்லாமே வருது. இதுவும் பேரரசு சிதைவதற்கு காரணமா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பிராந்தியங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நெறைய பிராந்தியங்கள் இருக்கும். தமிழ்ல நெறைய பிராந்தியங்கள் இருக்கும் சுத்தி. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, வங்காளம், அவுத், ஹைதராபாத் போன்ற மாகாண ஆளுநர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க சுதந்திரமா அறிவிச்சுக்கிறாங்க. நாங்க முகலாயருக்கு கீழ இல்ல. நாங்க வந்து சுதந்திரமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, மராத்தியர்களுடைய எழுச்சி வருது. ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் ஓகேங்களா? ஸோ முகலாய பேரரசு வீழ்ச்சிக்கு அப்புறம் மராத்தியர்கள் மிகவும் அழகா எழுச்சி பெற ஆரம்பிக்கிறாங்க. சிவாஜி தான் என்ன பண்றாருன்னா, சுயராஜ்யத்தோட அடித்தளம் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்வராஜ் பை சிவாஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவாஜி அவர்கள் என்ன பண்றாருன்னா, மராத்தியத்தை நிறுவுறவரு, இந்த பேரரசை நிறுவியவரும் சிவாஜி அவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ முகலாயர்களும் மற்றும் பீஜப்பூர் சுல்தானுக்கு எதிராக போராடி சுயராஜ்யத்தை இந்த ஸ்வராஜ்னா சொந்த ஆட்சி. ஓகேங்களா? சுயராஜ்யத்தை நிறுவுறார். ஓகேங்களா? யாருக்கும் முகலாயருக்கும் இந்த சுல்தானுக்கும் எதிராக இந்த சுல்தான் என்ன பண்ணுவார்? பீஜப்பூர் சுல்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அப்பா சிவாஜியோட அப்பா பீஜப்பூர் சுல்தான் கீழ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து ரொம்ப இடைஞ்சல் குடுத்துட்டே வருவார். சின்ன வயசுலேருந்து நெறைய கலைகள் கத்திருப்பார். ஓகேங்களா? இடைஞ்சல் குடுத்துட்டே வரவங்க உங்க அப்பா என்கிட்ட தான்ப்பா ஒர்க் பண்றாரு. கொஞ்சம் அமைதியா இருப்பா. இல்லன்னா நான் என்ன வேலை பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு பீஜப்பூர் சுல்தான் என்ன பண்றாரு, ஒரு மிரட்டுற மாரி சின்னதா மிரட்டி விடுறாரு. அதனால அவங்க அப்பா உயிரோட இருக்க வரைக்கும் பீஜப்பூர் சுல்தானை எதுவுமே பண்ணாம அவர்களுடைய பகுதியுமே கை வைக்காம இருப்பாரு. மீண்டும் அவங்க அப்பா இறந்த அடுத்த ஆண்டே அப்போ கொஞ்சம் காலகட்டத்திலே என்ன பண்ணுவாரு, மீண்டும் பீஜப்பூர் சுல்தானிடம் அவர் வந்து சண்டைக்கு போவார். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிவாஜி அவர்கள்
1674களில் சத்ரபதி அப்படின்ற பட்டம் வந்து சூடுவார் ரெய்கார் கோட்டையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் அஷ்டபிரதான் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து 8 நிர்வாகம், அதாவது 8 அமைச்சர்கள் வந்து வச்சிருப்பாங்க. அதே போல் அஷ்டதிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கிருஷ்ணதேவராய கீழே, அதாவது விஜயநகர் கீழே வரும். ஓகேங்களா, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நவரத்தினங்கள் அப்படின்றது சந்திரகுப்தா கீழே வரும், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அஷ்டபிரதான் அப்படின்னும் போது சிவாஜி நிர்வாகத்தில் 8 முக்கிய அமைச்சர்கள் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மராத்திய நிர்வாகத்தை நிர்வகிக்க உதவியவங்க தான் இந்த 8 பேர். இந்த பேஷ்வா அப்படின்னா பிரதம மந்திரி, அமர்த்தியான நிதி அமைச்சர். ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஷார்ட்கட் எல்லாமே சொல்லியிருப்பேன், ஷார்ட்ஸில் போய் பாருங்க. அதுக்கப்புறம் வரின்னு பார்த்தீங்கன்னா 2 வரி போட்டிருப்பாங்க, சவுத் மற்றும் சர்தேஷ்முகி. சவுத் அப்படின்னா 4ல் 1 பங்கு தந்தால் போதும், உற்பத்தியில் 4ல் 1 பங்கு. சர்தேஷ்முகி அப்படின்னா அண்டை பகுதிகள், வெளிநாடுகளில் 10ல் 1 பங்கு தரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேஷ்வாக்கள், அதாவது சிவாஜி இறந்துறாரு, அதுக்கப்புறம் பேஷ்வாக்கள் கீழே ஆட்சி வருது. ஓகேங்களா, சிவாஜியோட காலத்துக்கு அப்புறம் பேஷ்வாக்கள் மரபுரிமையான பிரதம மந்திரியாக இருந்தவங்க ஆட்சியாளராக மாறுறாங்க. அப்போ முக்கிய பேஷ்வாக்கள் அப்படின்னும் போது முதல்ல பாலாஜி விஸ்வநாத் அவர்கள் வருவார். இவர் தான் என்ன பண்ணுவார்னா, பேஷ்வாக்கள் இதுக்கு மேலே ஹெரிடேட்டரியாக வரலாம் அப்படின்னு, ஏன்னா அப்போ அவன் பையன் இருப்பான், அவன் பையனுக்கு தான் ஆட்சி கொடுக்கணும்னு யோசிப்பான். அப்போ பாலாஜி விஸ்வநாத் தான் ஹெரிடேட்டரியாக வரலான்னு சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு அப்புறம் பாஜிராவ் அவர்கள் வராங்க. அந்த பாஜிராவ் அவர்கள் தான் வடக்கு வரைக்குமே வந்து பயங்கரமாக வந்து மராத்தியத்துடைய ராஜ்யத்தை வந்து பெருசாக்குறாரு. ஓகேங்களா, ஸோ மராத்தியத்துடைய கூட்டமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபெடரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இடங்கள் இருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து பேஷ்வா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பூனே வந்து மத்திய நிர்வாகமாக இருக்கும். சிந்தியாக்கள் அப்படின்னு வந்து குவாலியர், ஹோல்கர்கள் அப்படின்னா ஹிந்தூர், காய்க்வாட் அப்படின்னா பரோடா, போன்ஸ்லே அவர்கள் நாக்பூர். முக்கிய தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் மகாதாஜி சிந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 18ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் மராத்திய கூட்டமைப்போடைய முக்கிய தலைவராக இருந்தவர் தான் இந்த மகாதாஜி. ஓகேங்களா, வட இந்தியாவிலும் மராத்திய செல்வாக்கத்தை மிகவும் மீண்டும் நிலைநாட்டியவர் தான் இந்த மகாதாஜி சிந்தியா அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஜா யஷ்வந்த் ராவ் அவர்கள் ஹோல்கார் சேர்ந்தவங்க. இது வந்து ஹோல்கர் வம்சத்தை சக்தி வாய்ந்த ஆட்சியாளராக மாற்றினாங்க. 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மகதஜி அப்படின்ற சிந்தியாவை, நெக்ஸ்ட் மகாராஜா யஷ்வந்த் ராவ் அவர்கள் ஹோல்கர். ஆங்கிலேயருடைய தலையீடு வந்து வீழ்ச்சியடைய ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 1861களில் மூன்றாம் பானிபட் போர் நடக்கும். ஸோ இதன் காரணமாக வந்துட்டு மராத்தியர்களும் வீழ்ச்சியடைய ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் 3ஆம் ஆங்கிலோ மராத்தா வாரம் நடக்கும். தாக்கம் அப்படின்னும் போது ராணுவ சக்தி அதிகமாக இருக்கும், மராத்தியர்களிடம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ பிராந்திய அரசுகள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தக்கான சுல்தானியங்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா அஹ்மத் நகர், நெக்ஸ்ட் பீடார், பேரார், பீஜப்பூர், சுல்தான், கோல்கண்டா, இதெல்லாம் ஃபஸ்ட்டே பார்த்து தான் இந்த 5 பாமனி வந்து ராஜ்யங்கள் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுல்தான்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தனித்துவமான கலாச்சாரம், கலை மற்றும் கட்டிடக்கலையை பங்களிக்கிறாங்களாம். ஸோ பீஜப்பூரில் இருக்கக்கூடிய கோல் கும்பாஸ் தான் இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அரசுகள் வந்து எல்லாக்கிட்டையும் இறுதியில் முகலாயர்களோட இணைச்சிக்கிறாங்க. ஸோ கிழக்கு கங்கைகள் மற்றும் சூரியவம்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியவம்சி படம் கிடையாது, சூரியவம்சி கஜபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈஸ்டர்ன் கங்காஸ் மற்றும் சூரியவம்சி கஜபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கஜபதிகள் பற்றி நம்ம நேற்றே பார்த்துருப்போம். ஒடிஷாவை சார்ந்தவர்கள், எக்ஸ்பெஷலி உத்கலா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஆள்றவங்க தான் இவங்க. இது மட்டும் இல்லாமல் ஆனந்தவர்மன் சோடகங்கா அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, கிழக்கு கங்கா வம்சத்தை சேர்ந்த ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருக்காரு. இவர் வந்து பூரியின் புகழ்பெற்ற ஜெகநாதர் கோயிலை கட்டியவர் தான். இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூரியின் ஜெகநாதர், அதாவது பூரியில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் கிருஷ்ணனுடைய கோயில் இருக்கும், அந்த கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்தவர்மன் சோடகங்கா அவர்கள் தான். எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு பாருங்க, கிழக்கு கங்கையில் மற்றும் சூரியவம்சி கஜபதிகளுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கபிலேந்திர தேவா அவர்கள். இந்த கபில் தேவா, அது நெக்ஸ்ட் இங்கே இப்போ கபில் தேவ் பேர், அது கிரிக்கெட் பிளேயர். இது வந்து கபிலேந்திர தேவா. ஓகேங்களா, சூரியவம்சி கஜபதி வம்சத்தை நிறுவியவரே இந்த கபில் தேவல் தான். ஓகேங்களா, ஸோ நமக்கு எப்படி ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் படிச்சு கொடுத்தாரு 83ல் கபில் தேவ், இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே சூரியவம்சி கஜபதியை நிறுவரார். இவர் தான் ஒடிசா பேரரசி விரிவாக்குறார். ஓகேங்களா, ஸோ ஆனந்தவர்மன் சோடகங்கா அவர்கள் பூரி ஜெகநாத் கோயிலை வந்து கட்டினார். கபிலேந்திர தேவா வந்துட்டு என்ன பண்ணால் சூரியவம்சி கஜபதியை நிறுவுறாங்க. அப்புறம் ஷெர்ஷா சூரி மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் பற்றி பார்க்கலாம். ஹுமாயூனை தோற்கடிச்சு 40-45களில் ஆட்சி புரிவார். இவர் வந்து ப்ராமிஸ் பண்ணுவார். அந்த ப்ராமிஸை கேட்டு ஹுமாயூனும் அந்த 3 தம்பிகளுக்குள்ள பிரச்சனையை பார்க்க போயிடுவார். இவர் அந்த டைமில் வந்து ராணுவத்தை திரட்டி வின் பண்ணிடுவார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கலைஞர் கோட்டையில் 45களில் இருப்பாங்க. நிறைய நிர்வாக சீர்திருத்தங்கள், சாலைகள் நேற்றே படிச்சிருப்போம், கிராண்ட் ட்ரங்க் சாலைகள், ருப்பியா, இது போன்ற நிறைய வந்து விஷயங்கள் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து விவசாயம் சீர்குலைந்தால் வந்துட்டு நாடு சீர்குலையும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் முகலாயருடைய நிர்வாகம் மற்றும் நில வருவாய் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி தான் மன்சப்தாரி சிஸ்டம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ ஜாகிர்தார் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மன்சப்தார்கள் வந்து ஜாகிர்தார் அவர்கள் மன்சப்தார்களுக்கு சம்பளம் கொடுத்து நிலத்தை ஒதுக்கி வைப்பாங்க.
ஸோ அரசமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, மத்திய நிர்வாகத்தில வந்து பேரரசர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு பெரிய ஆளா இருப்பாங்க. அதுக்கப்புறம் திவான், மீர்பாக்ஷி போன்றவர்கள் அதிகாரிகள் வந்து திறமையான அதிகாரிகள் கூட இருப்பாங்க. நில வருவாய் பொறுத்தவரைக்கும், லேண்ட் ரெவென்யூ பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, அக்பருடைய காலகட்டத்தில தோடர்மால் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து அதாவது சப்தல்ன்னு தக்சலான்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. ஜப்துன்ற ஆப்ஷன்லாம் தக்சலாக்கு போங்க. இந்த முறைகள் மூலியமா சீராக்கப்பட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இனா மானியங்கள் அப்படின்னும்போது மத அறிஞர்களாகட்டும், கலைஞர்களாகட்டும், இல்ல வந்து தகுதியானவர்களுக்கு வந்து அரசு வந்து இப்ப எப்படி வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு இப்போ எம்ப்ளாய்மெண்ட்ல வந்துட்டு இப்ப நமக்கே பாருங்களேன், அந்த ரூ. 1000 தர்றது நெறைய விஷயங்கள் இருக்குங்க. படிச்சவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் தருவாங்க பார்த்தீங்களா? காலேஜஸ்ல பிஹெச்டி படிக்க, அந்த மாரி ஸ்காலர்ஷிப்பு தந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. பக்தி இயக்கம் பொறுத்தவரைக்கும் மேலேயே பார்த்தத கொஞ்சம் விரிவாக்கமா பார்க்கலாம். தனம், தீர்த்தம், பக்தி. தனா, தீர்த்த, பக்தி. ஓகே. தனம்னா கொடை, புனித யாத்திரை, தீர்த்தம் மற்றும் கடவுளுடைய அன்பு செலுத்துறது பக்தி. இது கான்செப்ட்டா வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் பக்தி இயக்கம் பொறுத்தவரைக்கும் சைவிசம், வைணவிசம். சைவம்னா சிவனடியார்கள கும்பிடுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாயன்மார்கள் 63 பேர் இருந்தாங்க. அதுல 3 பேர் ரொம்ப ஃபெமிலியரானவங்க. ஓகேங்க. சிவபெருமான கும்பிட்றவங்கள. யாருன்னா அப்பர், சம்பந்தர், இந்த மாரி திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தன், மாணிக்கவாசகர் இவங்கலாம் ரொம்ப ஃபேமஸானவங்க. தேவார பாடல்கள பாடியிருப்பாங்க. வைணவம் பொறுத்தவரைக்கும் 12 ஆழ்வார்கள். ஆண்டாள் மட்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பெண் ஆழ்வார். ஓகேங்களா. ஒரே பெண் தான் இருப்பாங்க. ஸோ நம்மாழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் இவங்கலாம் இருப்பாங்க. ஆச்சாரியார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து பக்தி இயக்கத்தோட தத்துவ அடித்தளத்த வந்து அமைச்சவங்க தான் இந்த ஆச்சாரியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சங்கராச்சாரியார் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதான் ஆச்சாரியார்கள். அவர் தான் ஆச்சாரியான்னு சொல்லிட்டு, இந்த என்ன நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது நெட் எக்ஸாம் இருக்குல்ல, அதுல இந்த மாரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அத்வைதம், விசிஷ்ட அத்வைதம் இதெல்லாம் வந்து இந்த கேட்கும்போது இப்படிதான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அத்வைதத்த ஃபாலோ பண்ணவங்க சங்கராச்சாரியர் அவர்கள் 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தாரு. பிரம்மம் மட்டுமே உண்மை. உலகம் வந்து ஒரு மாயை, ஒரு இல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்த சொல்றாரு. இந்த உலகம் அப்படின்றது வந்து ஒரு இல்யூஷன். பிரம்மம், யுனிவர்ஸ் மட்டும் தான் ஒரு உண்மைன்றார். ராமானுஜர் என்ன சொல்றாருன்னா, விசிஷ்ட வைதம். ஓகேங்களா. ஸோ இவரும் 11ஆம் நூற்றாண்டுல பிரம்மம் மற்றும் ஆத்மா 2மே உண்மைதான். பிரம்மம் அப்படின்றது உடலாகும். ஆத்மா அப்படின்றது அது ஒரு அங்கமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவரு சொன்னத ஒரு சின்ன கருத்து மாத்துறாரு. நீங்க வந்து பிரம்மம் மட்டும் தான் உண்மைன்னு சொல்றீங்க சங்கராச்சாரியார். உலகம் பொய்யின்றீங்க. நான் வந்து 2மே உண்மதான். அங்கமா இருக்கு. வந்து உலகம் பிரம்மம்ன்றது உடல். ஸோ சமூகத்துடைய தாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, பக்தி இயக்கம் வந்து நெறைய வேறுபாடுகள வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, கண்டிக்கிறாங்க. சாதி வேறுபாடுகள கண்டிக்கிறாங்க. ஸோ சமூக சமத்துவத்த வந்து நெறைய வந்து வலியுறுத்துறாங்க. ஸோ வந்து பிரதர்ஹுட் ஆகட்டும், வந்து சமத்துவமாகட்டும் இது எல்லாமே பக்தி இயக்கம் வலியுறுத்துது. ஸோ சாதி அப்படின்றத வந்து நீங்க வந்து அடிப்படையா வச்சு பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராந்திய மொழிகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, ஆன்மீக இலக்கியங்கள் அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வெறும் ஆண் துறவிகள் தான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, பெண் துறவிகளும் இருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு சைட்ல மீராபாய் அவர்கள் கிருஷ்ணரை என்ன கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல இங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டாள் அவர்கள் தெற்கு சைட்ல. ஸோ பெண்கள் துறவிகளும் இருந்தாங்க. பக்தி இயக்கத்தை வழிநடத்த பெண்களை வழிநடத்த பெண்கள் துறவிகளும் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சீக்கிய இயக்கம் பொறுத்த வரைக்கும் குருநானக் தேவ் அவர்கள் தான் சீக்கிய மதத்தோட நிறுவனர். ஓகேங்களா. ஒரே கடவுள் ஏக் ஒன்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஏக்னா ஒன்னா, ஒன்கார் அப்படின்னு சொன்னா கடவுள். ஓகேங்களா. அவங்களுடைய மொழியில ஏக் ஒன்கார் ஒரே கடவுள் அப்படின்ற தத்துவத்தை போதிக்கிறாங்க. இவங்க சமத்துவம், சேவை இதுதான் வந்து பக்தியா வந்து வலியுறுத்துறாங்க. ஓகேங்களா. கடவுள் அப்படின்றவங்க பக்தியாளர்ன்றவங்க நம்மளுடைய சேவை மூலியமாவும் சமத்துவத்து மூலியமாவுமே வலியுறுத்தலாம்னு சொல்லிட்டு இவங்களுடைய சீக்கியர்களுடைய புனித நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி கிரந்தம்னா புனித நூல். கால்சா அப்படின்னா என்ன, குரு கோவிந்த் சிங் அவர்களால் நிறுவப்பட்ட சீக்கிய போராளிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய அமைப்பு தான் கால்சா. 1699 நிறுவுறாங்க. சீக்கிய சமயத்தவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ராணுவ வடிவத்தை வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. அவங்க வந்து ஒரு ராணுவ வடிவம்னா துப்பாக்கி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சாரிங்க. நெக்ஸ்ட் சமூக பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது சோசியல் கிளாசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரூலிங் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதில் நோபல்ஸ், ஜமீன்தாரர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மிடில் ஸ்டார்ட்டா இவங்க முக்கிய மத குழுக்கள் இவங்களாம் இருந்திருப்பாங்க. ஸோ வந்து நோபல்ஸ் அப்படின்றவங்க மன்சப்தார்கள், ஜாகிதார்கள், முகலாயோட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியாளர்கள்லாம் இருப்பாங்க. ஜமீன்தார்கள் பொறுத்த வரைக்கும் வம்சாவாலியாக வந்து நிலத்து மீதான உரிமை கொண்ட உள்ளூர் தலைவர்களோ இல்லை அரசுக்கு வரி வசூலித்து கொடுக்குறவங்களோ ஜமீன்தார்கள் இருப்பாங்க. மத்திய அடுக்கு பகுதிகளில் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வணிகம் செய்கிறவங்க, சிறு அதிகாரிகள், மருத்துவர்கள், கலைஞர்கள் போன்றவங்க இருப்பாங்க. முக்கிய மத குழுக்கள் அப்படின்றதுலயும் இருப்பாங்க. நெக்ஸ்ட் உலமாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலுமாஸ்ன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் மற்றும் மத தலைவர்கள் அவங்க வந்து உலமாக்கள்னு சொல்லுவாங்க. வணிக மற்றும் தொழில்சார் வகுப்புகள் வந்து மெர்ச்சன்டைல் மற்றும் ப்ரொஃபஷனல் கிளாஸஸ், வர்த்தகம், கைவினை மற்றும் கல்வி சேவை ஈடுபடுவர்கள் அவங்களும் ஒரு கிளாஸஸ்ல இருந்தாங்க சொல்றாங்க. வர்த்தகம் மற்றும் வணிகம் பொறுத்த வரைக்கும்
ஹுண்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அவங்க என்னன்னா மத்திய இந்தியாவுல பணம் அனுப்ப பயன்படுத்தப்பட்ட ஒரு வகையான சீட்டு ஓகேங்களா. அத வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு நீ இத வாங்குன அப்படின்றத நான் பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாரி வர்த்தகத்தில பெரிய தூரங்கள வந்து பணத்த வந்து பாதுகாக்கிறதுக்காக அனுப்புறாங்க ஓகேங்களா. ஸோ வெளிநாட்டு வர்த்தகம் பொறுத்தவரைக்கும் ஐரோப்பியா போன்ற நாடுகள்லயும் வெளிநாட்டு வர்த்தகம் செஞ்சிருக்காங்க. டச்சு, ஆங்கில வர்த்தகம், இந்தியால இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள், பருத்தி, பட்டு இது எல்லாமே ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ரஜபுத்தியுடைய சமூகம் அப்படின்னும்போது பெண்களுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா, பெரும்பாலும் உயர் சாதிய பெண்களுடைய நிலை வந்து சதி, பர்தா இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்கணும் அப்படின்றது தான். பெண்கள் வந்து தனிமைப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. கட்டுப்பாடுகள் வந்து நிறையும் இருந்ததாம். தேவதாசி முறை அப்படின்றது தென்னிந்தியா கோயில்கள்ல தொடர்புடைய ஒரு நடைமுறையாகவும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கல்வி மற்றும் நுண்கலைகளுடைய வளர்ச்சி பொறுத்தவரைக்கும் கல்வினா மதராசா அப்படின்னா வந்து இஸ்லாமிய தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா? இஸ்லாமியத்தோட ஒரு உட்காந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஸ்கூல்னு சொல்லுவோம், மதராசான்னு சொல்லுவோம். அந்த மாரி ஒரு தத்துவ அறிவியல் போன்றவற்றையும் போதிச்சு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் நுண்கலைகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஓவியக்கலையாகட்டும் மற்ற கலைகளாகட்டும் முகலாயருடைய பாணி அப்படின்னும் போது பாரசீக மற்றும் இந்தி பாணிகளை வந்து இந்திய பாணிகளை செஞ்சு தான் முகலாயருடைய கலவை இருக்குமா. யதார்த்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாணிகள் அப்படின்னும் அரசியலுடைய வாழ்க்கை மற்றும் வந்து வரலாற்று நிகழ்வுகளை பற்றி சித்தரித்து கவனம் செலுத்தி வரைவாங்களாம். இது தவிர்த்து ராஜஸ்தானி, பஹாரி மற்றும் கார்வாலி போன்ற பிராந்திய பாணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணா லீலைகள், புராண கதைகள் போன்ற மத மற்றும் நாட்டுப்புற கருப்பொருள்களை மையமாக கொண்டிருப்பாங்க. கிருஷ்ணனுடைய லீலைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லீலைகள் புராண கதைகளுமே வந்துட்டு இந்த ராஜஸ்தானி, பஹாரி, கார்வாலி போன்ற பிராந்திய மொழிகள் பாணிகள் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. இசை வந்து ரொம்ப வளர்ந்துட்டு இருந்தது முகலாயருடைய பீரியட்ல. அமீர் குஷ்ரோ ஒரு எடுத்துக்காட்டு, பேரட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. கலை மற்றும் கட்டிடக்கலை பொறுத்தவரைக்கும் இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கில்ஜி மற்றும் துக்ளக் போன்ற சுல்தானியர்களும் சரி, முகலாயர்களும் சரி இந்த கட்டிடக்கலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோ இஸ்லாமிக்கு வந்து குதுப்பினார் மற்றும் தாஜ்மஹால். அதேபோல் பிராந்திய பாணிகள் ரீஜனல் ஸ்டைல் அப்படின்னா குஜராத் ஆகட்டும், வங்காளம் போன்ற பிராந்திய அரசுகள் வந்து அவங்களுடைய தனித்தன்மையை வந்து கட்டிடக்கலையில் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. முகலாயர்களோட தோட்டங்கள் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். பாபர் அவர்கள் வந்து தோட்டக்கலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பார். தோட்டங்கள் நிறைய வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ முகலாயர்களோட கார்டன்ஸ் அப்படின்னும் போது பாரசீக பாணியில் வந்துட்டு அமைக்கப்பட்ட பூங்காக்கள் இருக்குமா. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்பாக் ஓகேங்களா, சாகர் பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. மராத்திய கோட்டைகள் அப்படின்னும் போது நிறைய சன்னதிகள், கோயில்கள் இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிவாஜி கீழ்கட்டுப்பட்டக்கூடிய மலைக்கோட்டைகள் இருக்காம். ராய்கட் போன்ற இந்து சமய கோயில்களும் இருந்திருக்கு. முகலாயர்களுடைய அமைப்பு எப்படி இருந்திருக்கு, இதுக்கு வந்து முதுகெலும்பு வந்து நிர்வாகமாக இருந்திருக்கு ஓகேங்களா. மேலேயே பார்த்தது தான் மன்சப்தாரி சிஸ்டம். மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசிடமிருந்து ஒரு அதிகாரிக்கு வழங்கப்படும் தரவரிசை இல்லைனா பதவி தான் மன்சப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராணுவ சேவை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கான நிர்வாக பொறுப்புகள் சம்பளத்தை வந்து குறிக்கிறது தான் மன்சப். இரட்டைத்தரம் அப்படின்னா டியூவல் ரேங்க் ஓகேங்களா. மன்சப் தரம் வந்து 2 முறையாக பிரிப்பாங்க. ஒன்று ஜாட் மற்றும் சாவார். மேலேயே பார்த்துருப்போம். ஜாட் அப்படின்னா என்னென்னா தனிப்பட்ட தரம், ஒரு அதிகாரியுடைய அந்தஸ்து என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களுடைய சம்பளம் சேலரி என்ன அப்படின்றத வச்சு நிர்வகிக்கிறது தான் ஓகேங்களா. மேட்ரிமோனியல் சைட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டேட்டஸும் அவங்களுடைய சேலரி வச்சு நிர்ணயிக்கிறாங்களே. சவார் அப்படின்னா ஒரு குதிரைப்படையோட தரம் இவ்வளோ இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அண்ட் சேலரி மட்டும்தான். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குதிரைப்படையுடைய திறமை இவ்வளோ இருக்குது, மன்சப்தார் பராமரிக்கக்கூடிய குதிரை வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது, வீரர்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றது சவாருடைய இது. சார் தரத்தோட சவார் தரம் அதிகமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இராணுவ அமைப்பு அப்படின்னும் போது ஒவ்வொரு மன்சப்தாரும் அவங்களுடைய சவார் தரத்தை அடிப்படையில் கொண்டு குதிரைகளாகட்டும் வீரர்களாகட்டும் தளவாடங்களை பராமரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாகிர்தார் அமைப்பு அப்படின்றது மன்சப்தார்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக ஒரு அமைப்பு உருவானது தான் அந்த ஜாகிர்தார். ஜாகிர் அப்படின்னா சேலரி அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த மன்சப்தார்களுக்கு வந்து சேலரி வந்து அசைன் பண்ணுறது ஜாகிர்தார்கள் தான். நெக்ஸ்ட் ஜாகீர் ஓகேங்களா. ஜாகீர்தார் அப்படின்னா ஜாகீரை பெற்றுக்கொண்டு, அதாவது அந்த ஜாகீருக்கும் மேலே ஓகேங்களா அந்த பகுதியில் வருவாய் வந்து வசூலித்து அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான சம்பளமாக வந்து எடுத்துப்பாங்க. பராமரிக்க வேண்டிய இராணுவத்தையும் செலவுகளையும் கவனிச்சு கொள்வாங்க. ஓகே, நிறைய வேறுபாடுகள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஜாகீர்தார் நெருக்கடி வந்தது. மராத்தியரோட நிர்வாகம் அஷ்டபிரதானம் பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் பிரதம மந்திரினா பேஷ்வா நிர்வாகத்துறை தலைவராக இருக்காரு. சுல்தான் சத்ரபதிக்கு அடுத்த அதிகாரம் கொண்டவும் இவங்க தான். பிற்காலத்தில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையான அதிகாரம் பெறுறாங்க. பேஷ்வாக்கள் இந்த பாலாஜி விஸ்வநாத் ஆகட்டும், பாஜிராவ் 1 ஆகட்டும், பாஜிராவ் 2 ஆகட்டும் இவங்களாம். அதுக்கப்புறம் நிதி அமைச்சர்னா அமத்தியா அல்லது மஜும்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அரசுடைய கணக்குகள், வரவு செலவு, இதோடைய நிதி நிர்வாகம் இதை பற்றி கவனிச்சுக்கிறவங்க. நீதிபதினா நியாயம் கொடுப்பவங்க, நியாயதீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்யத்துடைய சிவில் மற்றும் குற்றவியலுடைய தலைமை நீதிபதியாக இருக்காங்க. தளபதி சேனாதிபதினு சொல்லுவாங்க. இராணுவத்துடைய தலைவராக இருக்காங்க. படைகளில் ஆட்சேர்ப்பு செய்தல் மற்றும் போர்க்கால நிர்வாகம் செய்கிறாங்க. வெளிவிவகார அமைச்சர்னா சுமன் மற்றும் தபின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. வெளிநாட்டு விவரங்கள் மற்றும் தூதராகவும் உறவு வந்து கொள்வாங்க.
உள்துறை அமைச்சர் அப்படின்னா வாக்னீஸ் அப்படின்வாங்க, இல்ல மந்திரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சத்ரபதியுடைய தனிப்பட்ட விவரங்கள், கடித போக்குவரத்து, உளவுத்துறை இது எல்லாமே அரசு பதவியில கவனிக்கிறவங்க தான் இந்த உள்துறை அமைச்சர்கள். வாக்னீஸ் அல்லது மந்திரின்னு சொல்லுவாங்க. செயலாளர் அப்படின்னா சுர்னாவிஸ் அல்லது சச்சிவ் அவர்கள். அரசாங்கத்துடைய அனைத்து கடித போக்குவரத்துகளையும் நல்லா பாருங்க. உள்துறை அமைச்சர் அப்படின்னா சத்ரபதி, அதாவது சிவாஜி ஒரு லெட்டர் கைப்பட எழுதினாலும் அந்த லெட்டர் அழகா பாதுகாப்பா பொறுப்பா எடுத்துட்டு போறது. செயலாளர்னா சுர்னாவிஸ் அல்லது சச்சிவ். ஓகேங்களா? அப்ப அரசாங்கத்துல இருக்கக்கூடிய யார் எழுதுற இந்த லெட்டர்ஸா இருந்தாலும் போக்குவரத்து கவனிக்கிறது. மத விவகாரத்துறை அமைச்சர் வந்து யாருன்னா பண்டித் ராவ் அவர்கள். ஓகேங்களா? ஸோ அஷ்டபிரதான் அப்படின்றது ஒரு ஆலோசனை குழு மட்டும் அல்ல. ஒரு அமைச்சர்களும் தங்கள் துறைகளில் வந்து நேரடி பொறுப்பாளராகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பக்தி இயக்கம் பொறுத்தவரைக்கும் சங்கராச்சாரியா, ராமானுஜர் அவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. இருவருமே வேதங்களையும், உபநிஷதங்களையும் அடிப்படையாக கொண்டு தான் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்களோட இறுதி நோக்கம் அப்படின்றது மோட்சத்திற்கான வழி வந்து பெரிய வேறுபாடுகள்ல உள்ளது அப்படின்னு சொல்றான். சங்கராச்சாரியரை பொறுத்தவரைக்கும் அத்வைதம், அதே போல வசிஷ்ட வைதம் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராமானுஜருக்கு இருக்கும். சங்கராச்சாரியர் பொறுத்தவரைக்கும் வந்து ஆச்சாரியர்கள்ல வருவாங்க. காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு. அடிப்படை தத்துவம் அத்வைதம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பிரம்மத்த தவிர வேற எதுவுமே இல்ல. பிரம்மம் அப்படின்றது உண்மை தவிர, உலகம் அப்படின்றது ஒரு மாயைன்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இதான் அவருடைய கருத்து. நெக்ஸ்ட் பாருங்க. ஒன்று மட்டுமே ஒன்லி ஒன் ரியாலிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. அதேபோல வந்துட்டு வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவமற்றது அது. நிலையானது நிலையானது மற்றும் மாறாதது. ஓகே. ரிஜிட் ஆனா ஃப்ளெக்சிபிலிட்டி இல்ல. அப்படி அன்சேஞ்ச் ஆகாது. உலகம் அப்படின்றது ஒரு மாயை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இந்த உலகம் அப்படின்றது உண்மை அப்படின்னு உணர்ந்தாலும், உண்மையான ஒரு தற்காலிகமானது அப்படின்னு சொல்றது. ஓகே. நெக்ஸ்ட் ஜீவாத்மா. ஜீவாத்மாவும் தனி மனித ஆத்மா பிரம்மம் ஒன்றே. அஞ்ஞானம் காரணமாக ஜீவாத்மா தன்னை பிரம்மத்திலிருந்து வேறாக உணர்கிறது. மோட்சம் இதை பற்றி சொல்லியிருக்கான். ராமானுஜர் பொறுத்த வரைக்கும் 11 12ஆம் நூற்றாண்டில் இருக்காரு. அடிப்படை தத்துவம் வந்து வசிஷ்ட வைத்தம். ஓகேங்களா? இவர் வந்து என்ன சொல்றான்னா, பிரம்மமும் உண்மைதான், உலகமும் உண்மைதான். பிரம்மம் அப்படின்றது வந்துட்டு எப்படி இருக்கோ அதுக்கான ஒரு அங்கமா வந்துட்டு உலகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இவர் வந்து விஷ்ணுவை வந்து பிரம்மனா வணங்குறாரு. ஓகேங்களா? இந்த பிரம்மம்ன்றது விஷ்ணு தான் சொல்லிட்டு. தத்துவங்களோட ஒப்பீடு அப்படின்னு பார்க்கும்போது வந்து உண்மையான நிலை என்ன? அந்த பிரம்மத்தோடைய தன்மை என்ன? உலகத்தோடைய தன்மை என்ன? மோட்சத்திற்கான வழி என்ன? இத பத்திலாம் சொல்றாங்க. சமூக நோக்கம் அப்படின்றது சந்நியாசம், துறவறம் போறது. ஞானத்திற்கான அதிக முக்கியத்துவம் கொடுத்து துறவறம் போவாங்க. பக்திய வந்து சரணாகதியா வந்து இது பண்ணி வலியுறுத்தி, பக்தி தான் வந்து மத்த எதுவுமே வந்து இது பண்ணக்கூடாது. மத்த வெளி உலகம், உள் உலகம் எதுவுமே இல்லாம பக்தி மட்டும் தான் நம்ம பேணணும் அப்படின்னு சொல்லிட்டு தரப்பு மக்கள் கிட்ட சாதி பேதமின்றி இழுக்குறாங்க. ஓகேங்களா? பக்தியில இழுக்குறாங்க. இந்த 2 தத்துவங்கள் மத்தியிலுமே வந்து இந்தியாவுல மத ரீதியா பயங்கரமா பரவுது. இத தாண்டி கபீர் அப்படின்ற ஒருத்தர், துளசிதாசர், அதுக்கப்புறம் சைதன்யா, துக்காராம் அவர்கள், ராமதாஸ் அவர்கள் இவங்கள பத்தியும் நீங்க படிச்சுக்கணும். வட இந்தியா, தென்னிந்தியாவுல. இவங்க எல்லாமே முக்கியமானவர்கள். சைதன்யர் அப்படின்றவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரை வந்து இப்ப மீராபாய் அவர்களும், கிருஷ்ணர் ஆண்டாள் அவர்களும் கிருஷ்ணருடைய அவதாரமான இவங்கள தான் வந்துட்டு வணங்குவாங்க. விஷ்ணு அவர்கள வணங்குவாங்க. ஸோ அதே மாரி வந்துட்டு இந்த துளசிதாசர் அவர்களாகட்டும், ராமதாஸ் அவர்களாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து துக்காராம் அவர்களாகட்டும் இவங்க விஷ்ணு சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்க. கபீர் அவர்கள் இந்துவும், முஸ்லீமோட ஒற்றுமைக்காக போராடுவார். ஓகேங்களா? ஸோ இதுதான் எஸ்எஸ்எஸ்டிக்கான காலேஜ் டிஆர்பி 7th அண்ட் 8th யூனிட் இதோட முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. யூஜி டிஆர்பியோட டெஸ்ட் சீரிஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஜாயின் பண்ற விருப்பவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஆஸ்பிரண்ட்ஸ். வணக்கம். நன்றி.